அனைவருக்கும் வணக்கம். தாய் தந்தையையும் தாய் தமிழையும் முதலில் வணங்கி ஆசியுடன் அனைவருக்கும் இந்நேர இனிய அன்பான வணக்கம். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக மகா சக்தி, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாளினும் அன்பான வாசகத்தை இங்கே மலர விட்டு மலரும் மகளிர் 4 உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழ் சிறார்களுக்காக தளிர் நிறுவனத்தை நிறுவி சிறார்களை வளர்க்கும் அரிய பெரும் பணியை வகித்து தற்போது இந்த பாவியர்களின் பார்வைக்கும் ஒரு தளமாக அமைத்து வளம் பெருக்கிக் கொண்டிருக்கும் தளிர் நிறுவனத்தினுடைய நிறுவனர் தமிழ்மணி திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் அவர்களை இருகரம் கூப்பி அனைவர் சார்பாகவும் இத்தளத்திற்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி அம்மா. அவருடன் இணையாக இருந்து இந்த தளத்தினை இயக்கி கொண்டிருக்கும் எங்களுடன் ஆசிரியர், தமிழ் பேச்சாளர், உரையாளர் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தகைய பேராளுமை சுகுணா சுதாகரன் அம்மையார் அவர்களையும் இத்தளத்திற்கு இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். பாட்டும் நன்றி அம்மா. 10 பாட்டும் பாவையர் பார்வையும் தத்தம் தலைப்புகளில் தமது பார்வையால் இன்று மகிழ்விக்க வந்திருக்கின்ற பேச்சாளர்களாக தமிழ்மணி திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து, கவிஞர் ஆசிரியர் கார்த்திகா கபிலன் ஈழத்திலிருந்து, ஆசிரியர் கவிஞர் வனஜா அருணாச்சலம் நோர்வேயிலிருந்து, இவர்களையும் இருகரம் கூப்பி அன்போடு பண்போடும் இத்தளம் வரவேற்று மகிழ்கின்றது. அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தொடரும் 10 பாட்டின் பார்வையில் பங்கேற்க இருக்கும் அத்தனை ஆளுமைகளையும் இந்நேரத்திலே இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய தொழில்நுட்பத்தில் எங்களுக்கு கைகோர்த்து நிற்கும் எங்களுடைய ஆசிரியர், பேச்சாளர் இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தகைய ஆளுமை ஆதி தர்பரானந்தன் அம்மையார் அவர்களுக்கும் இந்நேரத்திலே நாங்கள் மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். அத்துடன் எங்களுடைய இந்த பாவையர் பார்வையை பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்தும் உற்சாகப்படுத்தி அதில் இருக்கின்ற குறைநிறைகளையும் எங்களுக்கு எடுத்து தந்து மேலும் எங்களை வளர்த்து செல்லுகின்ற அத்தனை அன்பர்கள், ஆதரவாளர்கள், நண்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி இந்நேரத்திலே வருக வருக என்று எங்களுடைய தளம், எங்களுடைய இந்த பாவையர் பார்வை தளம் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றது. அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வரவேற்புடன் முதல் வணக்கம். இன்று நாங்கள் 10 பாட்டிலே எங்களுடைய பார்வை திருப்பி இருக்கின்றோம். இந்த அழகான வேளையிலே ஏற்கனவே நாங்கள் பாவையர் பார்வை 3 10 பாட்டிலே இருக்கின்ற நாங்கள் பட்டினப்பாலை எடுத்து எங்களுடைய பார்வையை நாங்கள் அதில் 7 பேர் இணைந்து அந்த அவர்களுடைய பார்வையை விரிவாக்கி இருந்தோம். அந்த வகையிலே மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சிறப்பான ஒரு தருணமாகவும் அது அமைந்திருந்தது. அதன் அடிப்படையிலேயே அனைவரது ஆதங்கமும் ஏன் நாங்கள் இந்த 10 பாட்டினை அனைத்தையுமே நாங்கள் எடுத்து எங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்தால் என்ன என்று அத்தகைய ஒரு சிறந்த ஆலோசனையின் பேரிலேயே இன்று நாங்கள் அந்த 10 பாட்டினையும் தொடர்ச்சியாக எங்கள் பார்வைக்குள் கொண்டு வரலாம் என்ற ஒரு சிறந்த நோக்கோடு நாங்கள் இன்று 2வது நாளாக நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். பாவையர் பார்வையில் 10 பாட்டு உண்மையிலேயே அழகாகத்தான் இருக்கின்றது. சங்ககால இலக்கியங்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது அங்கு தொகையும் பாட்டும் இருக்கின்றது. அந்த பாட்டு என்று சொல்லும் போது அந்த 10 பாட்டை உள்ளடக்கி இருக்கின்றது. அந்த 10 பாட்டினை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையிலே சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே எங்களுடைய பழந்தமிழர்களுடைய பெருமையை விரித்து கூறி நிற்கின்றது. பண்பாட்டு சுரங்கமாக இருக்கின்றது, வரலாற்று பொட்டகமாக இருக்கின்றது, கலைகளின் இருப்பிடமாக விளங்குகின்றது, தமிழர்களின் வாழ்க்கையை காட்டும் ஓவியமாக ஒரு கண்ணாடியாக விளங்குகின்றது, வணிகத்தை உணர்த்தும் இலக்கிய வரம்பாக உள்ளது. இப்படி எங்களுடைய இந்த சங்க இலக்கியங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். தங்களுடைய பார்வையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே இன்று நாங்கள் எங்களுடைய செவிகளுக்கு இன்பம் தர வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த 10 பாட்டினை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த 10 பாட்டிலே 10 பாடல்கள் அடங்கி இருக்கின்றது. அதாவது திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுகானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை,
மலைபடுகடாம் என 10 பாட்டுகளும் மிக அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் ஒவ்வொன்றாக தட்டி எங்கள் பார்வைக்குள் கொண்டு வரவோ அந்த 10 பாட்டினை பற்றியும் சுவையை நான் கூறாமல் உங்கள் வாயிலாக கேட்கலாம் என்றுதான் இருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த 10 பாடல்களையும் நாங்கள் எங்களுடைய ஆய்வு என்று சொல்ல முடியாது, எங்கள் ஒவ்வொருவருடைய பார்வையிலும் எவ்வாறு அது இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்பதில் மாத்திரமல்லாமல் அடுத்த தலைமுறைகளுக்கும் நாங்கள் இவற்றை இலகுவாக கடத்தி செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைய 10 பாட்டினை மிகவும் அழகாகவும் அவர்களுடைய பார்வையிலும் எங்களுக்கு தந்து அந்த சங்க இலக்கியத்தினுடைய தேனை பருகிக் கொள்வதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய கருத்தாளர்களாக வருகிறார்கள் தமிழ் மாமணி திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அம்மையார் அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து திருமுருகாற்றுப்படை என்ற தலைப்பிலே எங்களுக்கு இன்று விருந்தளிக்க வருகின்றார். அவரை தொடர்ந்து ஈழத்திலிருந்து வருகின்றார் கவிஞர் ஆசிரியர் கார்த்திகா கபிலன் அவர்கள் பொருணராற்றுப்படை என்ற தலைப்பிலே எங்களுக்கு விருந்தளிக்க வருகின்றார். அவரை தொடர்ந்து ஆசிரியர் கவிஞர் வனஜா அருணாச்சலம் அம்மையார் அவர்கள் நோர்வே நாட்டிலிருந்து சிறு பாணாற்றுப்படை என்ற தலைப்பிலே எங்களுக்கு அமிர்தத்தை வழங்க வருகின்றார்கள். எங்கே பார்ப்போம், உங்களுடைய ஒவ்வொருவருடைய பார்வையிலும் இந்த 10 பாட்டு, இன்று நாங்கள் 3 நூல்களைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய இந்த 10 பாடல்கள் வரை தொடர்ந்து கொண்டே போகும். அடுத்தடுத்த வாரங்களிலே நாங்கள் இவற்றை தொடர்ந்தும் அவற்றை கேட்டு பருகி அவற்றின் மூலம் நாங்கள் பயனடைவோம் என்று கேட்டு இந்த அழகான சந்தர்ப்பத்திற்கு நிறுவனருக்கும் இங்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் இந்நேரத்திலே மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, இன்று முதலாவது எங்களுடைய உரையாளராக அவரது பார்வையிலே இந்த சங்க நூல்களில் ஒன்றான சங்க நூல்களில் ஒன்றான 10 பாட்டில் முதல் பாடலாக விளங்குகின்ற திருமுருகாற்றுப்படை என்பதை பற்றி அவரது பார்வையிலே கேட்டு பார்ப்போம். வாருங்கள் அம்மா தமிழ்மணி திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அம்மையார் அவர்கள், வாருங்கள். திருமுருகாற்றுப்படையை உங்களில் ஆற்றுப்படுத்தலை நாங்களும் கேட்போம். வாருங்கள் அம்மா. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. தலித் குழுமத்தின் மூலம் நடைபெறும் மற்றும் ஒரு அரங்கத்தில் நான் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். சிறுவர்களின் பேச்சாற்றலை விருத்தி செய்யும் முகமாக நாங்கள் ஆரம்பித்து 3 வருடங்கள் கடந்தது 4வது வருடத்தில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் மகளிருக்காகவும் இந்த அரங்கத்தினை விரிவுபடுத்த வேண்டும் என்ற பெருவிருப்போடு 4வது அரங்காக இந்த அரங்கு மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறாக எங்களுடைய தலித் குழுமத்தின் ஆலோசகராக இருந்து இன்று இந்நிகழ்வை தலைமையேற்று மிகச் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் ரதி கமல்நாதன் சகோதரி அவர்களுக்கும், அவரை தொடர்ந்து என்னோடு இங்கு அரங்கத்தில் நிறைந்து தங்களுடைய பார்வையை விரிக்க இருக்கும் ஈழத்தைச் சேர்ந்த கார்த்திகா கபிலன் அவர்களுக்கும், நோர்வே நாட்டிலிருந்து இணைந்திருக்கும் அன்பு சகோதரி வனஜா உதயகுமாரன் அவர்களுக்கும், இந்த இணையத்தை அழகாக இயக்கி நிற்கும் அன்பு சகோதரி ஆதி தற்பரானந்தன் அவர்களுக்கும், என்னோடு இணை நிறுவனராக இருந்து இயக்கி நிற்கும் என் அன்பு தங்கை சுகுணா சுதாகரன் அவர்களுக்கும், அன்பு மகள் நிவேதா நிபந்தன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் கூறுவேன். பார்வையாளர்கள் தந்த ஊக்கமாகவே நாங்கள் இந்த 4வது அரங்கத்தை விரித்து நிற்கிறோம் என்று கூற வேண்டும். அவ்வாறாக 10 பாட்டு நூல்கள் மிக அழகாக ஒரு பாற்கடலாக எங்களுக்கு தேன் அமதமாக சுரந்த ஒரு இலக்கிய சுவை, அது அள்ள குறையாத தெள்ளு தமிழ் சுவையை தந்து கொண்டிருக்கும். உண்மையில் நாங்கள் பாற்கடலை சுவைக்க முனையும் பூனைகள் போலத்தான் எங்களுடைய இந்த பார்வை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த தமிழ் தெரியாத, தமிழை தாய்மொழியாக இல்லாத அறிஞர்கள் கூட இந்த 10 பாட்டு 8 தொகை நூல்களின் சுவைகளை ஆய்ந்து புலமை பெற்று மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக நோர்வே, ஜெர்மனை குறிப்பிடலாம், பிரித்தானியாவை குறிப்பிடலாம்,
சிங்கப்பூரை குறிப்பிடலாம், மலேசியாவை குறிப்பிடலாம், அவ்வாறு வெவ்வேறு மொரிஷியஸை குறிப்பிடலாம். இவ்வாறு வெவ்வேறு நாட்டு ஆய்வாளர்கள் மிகச் சிறப்பாக ஆய்வு செய்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் நாமும் அதில் ஒரு சிறு துளியை பறக்கலாம் என்ற ஒரு பெருவிருப்போடு நாங்கள் இந்த அரங்கில் நுழைந்திருக்கிறோம். முதற்கண் நான் இயற்கைக்கும் இந்த வாய்ப்பினை தந்த இயற்கைக்கும் இறைவனுக்கு நான் முதற்கண் நன்றியை செலுத்திக் கொண்டு என் தலைப்புக்குள் வருகிறேன். உண்மையில் 10 பாட்டு நூல்களில் எவை எவை அடங்கும் என்பது எங்களுக்கு ஒரு கேள்வி ஞானத்தில் அல்லது ஒரு பார்வை அந்த அளவில் எங்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் கூட இந்த 10 பாட்டு நூல்கள் பட்டினப்பாலையை நாங்கள் ஆய்வு செய்த போது ஒரு சிறு தகவல்களை ஆய்ந்த போது உண்மையில் நாங்கள் மெலைத்து போய்விட்டோம். இவ்வளவு விவரங்கள் இருந்ததால் அதன் தொடர்ச்சியாகவே நாங்கள் இந்த 10 பாட்டு நூல்கள் அத்தனையும் எடுப்போமா என்ற ஒரு சிறு முயற்சி. அந்த வகையில் முதலாவதாக திருமுருகாற்றுப்படை இங்கே வைக்கப்பட்டுள்ளது என்றுதான் கூற முடியும். ஏனெனில் காலத்தால் பிந்தியதாக எழுதப்பட்ட நூலாக இந்த திருமுருகாற்றுப்படை இனங்காணப்பட்டுள்ளது, அனைவராலும் இனங்காணப்பட்டுள்ளது. அவ்வாறு இருந்தும் இதனுடைய சிறப்பு முருகனை பற்றிய சிறப்பாக இருப்பதனால் இந்த 10 பாட்டு நூல்களில் முதலாவதாக காப்பு செய்களாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரும் சிறப்பு இந்த திருமுருகாற்றுப்படைக்கு உண்டு. அவ்வாறு இருக்கும் போது உண்மையில் இந்த திருமுருகாற்றுப்படை முருகப் பெருமானை தொழுது வீடு பேற்றை பெற்றவர்கள் அப்பேரை விரும்புவரை ஆற்றுப்படுத்தும் கதையை கூறுவதாகவே இந்த கதை அமைந்துள்ளது. திருமுருகாற்றுப்படை இந்த திருமுருகாற்றுப்படையில் உள்ள அடிகளை நாங்கள் நோக்கினால் 317 அடிகள் தான் அந்த கதை கூறப்பட்டுள்ளது. இந்த நூலை யாத்தவர் யார் என பார்த்தோமானால் உண்மையில் அது வெவ்வேறு காலங்களில் எங்களுக்கு பல ஔவையார் வாழ்ந்திருப்பதாக நாங்கள் வரலாறுகள் மூலம் அறிக்கிறோம். வேறு காலப்பகுதியில் வாழ்ந்த தமிழ் பெண் புலவர்களை ஔவையார் என்ற பெயரால் சுட்டப்பட்டதாக. அதே மாதிரி இங்கே நக்கீரன் என்பவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரன். கீரன் என்பது இயற்பெயராகவும் அதில் அடைமொழியை சேர்த்து நக்கீரனாக அவர் உயர்வு பெற்றதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நக்கீரனும் நிறைவாக நெடுநல்வாடையை பாடிய நக்கீரனும் ஒருவரா இருவரா என்பது கூட ஆய்வுக்குட்பட வேண்டிய விடயம். அதனை நாங்கள் பின்பற்ற தடவை பார்க்கலாம். ஏனெனில் வெவ்வேறு ஆசிரியர்கள் ஒரு எழுதும் போது அவர் வேறு நக்கீரன் இவர் வேறு நக்கீரன் என்று கூட குறிப்பிட்டு உள்ளார்கள். ஒரே நக்கீரன் என்று கூறுவாரும் உள்ளார். இந்த நக்கீரன் தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் புலமை மிக்க ஒருவராக இருந்து கொண்டு 6 படை வீடுகள் முருகனின் படை வீடுகள் 6 படை வீடுகள் என்பது அனைவரும் அறிந்தது. 6 படை வீடுகளின் சிறப்புகள் பெருமைகள் இயற்கை அம்சங்கள் அத்தனையும் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் நான் இந்தியாவில் வாழ்ந்தவள் ஒரு 6 வருட காலம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது. நான் திருப்பரங்குன்றம் அந்த பகுதியிலேயே நான் குடியிருந்தேன். அந்த காரணத்தால் திருப்பரங்குன்றம் வாசிக்கும் போது எனக்கு மிகவும் சுவையாக இருந்தது. ஒரு மலை பிரதேசத்தையே குடைந்து அந்த சிலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்த காட்சி புதிதாக இந்த கல்லையும் உள்ளு கொண்டு போகாமல் அந்த மலையை குடைந்து சிலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெருஞ்சிறப்பு மதுரை பாண்டிய மன்னர்களால் ஆக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு பிரதேசம். நல்ல சரவணை பொய்கையை தன்னுடைய தீர்த்தமாக கொண்டுள்ள ஒரு ஆலயம், அவ்வாறான சிறப்பு பொருந்திய ஆலயமாக இருக்கிறது. இவ்வாறு இயற்கையோடு இணைந்த தமிழர் வாழ்வுகளை பழந்தமிழருடைய வாழ்வுகளை இயற்கையில் இறைவனை கண்டதையும் இயற்கையே இறைவன் என்று வாழ்ந்தவர்கள் முன்னை தமிழர்கள் அவ்வாறு கண்டதையும் இந்நூலின் வழியாக குறிப்பிடுகின்றார் நக்கீரனார். முருகன் வேண்டியோருக்கு வேண்டியாங்கு அருளும் தன்மையுடையவர் முருகன். அவ்வாறான முருகனுடைய அந்த திருமுருகாற்றுப்படையில் 290வது அடிகளிலிருந்து 295வது அடி வரையும் அவ்வளவு சிறப்பாக அவர் குறிப்பிடுகிறார். பாருங்க, வேண்டியவருக்கு வேண்டியாங்க அருள்பவன் என்று. மனம் கமிழ் தெய்வத்து இளநிலங்காட்டி அஞ்சல் ஓம்பு மதி அறிவனின் வரவென அன்புடை நன்மொழி அலையி விழி வென்று இருள் நிற முன்னீர் வளைய உலகத்து ஒரு நீ ஆகத் தோன்ற விழுமிய பிறலறம் பரிசில் நல்குமதி. நீ பரிசு பெறுவதற்கு நீ உன்னிடம் வந்தால் நீ கொடுப்பாய், அள்ளி கொடுப்பாய். அவ்வாறாக அவர் பாடியுள்ளார்.
இந்த 10 பாட்டு நூல்கள் நாங்கள் உண்மையில் காலத்தில் பிந்திய நூலாக இருந்தாலும் கூட இது ஒரு இறைவனை பாடியதனால் ஒரு சிறப்பு பெற்றிருக்கிறது. எல்லா இந்த படை நூல்கள் 10 பாட்டு நூல்களில் நாங்கள் பார்த்தோமானால் 5 படை நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் உள்ளன. ஆற்றுப்படுத்தல், வழிப்படுத்தல், ஆற்றுப்படுத்தல் என்றால் வழிப்படுத்தல், நாங்கள் வழியை காண்பித்தல். உண்மையில் பெறுபவர்களுக்கு ஆக பாடப்பட்ட ஆற்றுப்படை நூல்கள் தான் ஏனையவை. அவ்வாறு இருக்கும் போது முருகன் கொடுத்தவருக்காக அருளப்பட்ட நூல் இது. அதனாலும் சிறப்பு பெறுகிறது திருமுருகாற்றுப்படை. இந்த நூலின் திணை பாடான் திணையாக காணப்படுகிறது. துறையை பார்த்தால் நாங்கள் ஆற்றுப்படை, அதுக்கு கருத்து தேவையிலே ஆற்றுப்படுத்திய ஒரு காரணமாக இருக்கிறது. பா வகையை பார்த்தால் அநேகமாக சங்ககால இலக்கியங்கள் அனைத்துமே ஆசிரியப்பாவால் அநேகமாக பாடப்பட்டுள்ளது. வஞ்சிப்பாவும் இருக்கிறது. விருத்தப்பா பிற்காலத்தில் வந்ததாகத்தான் குறிப்பிடுகிறார்கள் விருத்தப்பா. எனவே நாங்கள் விருத்தப்பாவை சங்ககால பாடல்கள் காண்பது அரிதாக இருக்கிறது. என்றாலும் ஆசிரியப்பாவால் ஆகப்பட்ட ஒரு பா வகையாக இதனை காணலாம். பாடப்பட்டவர் முருகனாக இருக்கும் போது பரிசில் வழங்குவோனாகிய திருமுருகன் பேரால் அமைந்த நூலாகவும், சைவ சமயத்தவர்கள் மனப்பாடம் பாராயணம் என்று சொல்வார்கள், திரும்ப திரும்ப படித்து பாராயணம் செய்யும் ஒரு நூலாகவும் இந்த நூல் காணப்படுகிறது. தொடக்க காலத்தில், ஆரம்ப காலத்தில் வெறியாட்டு அயரம் வேலன் கட்டுவிச்சி ஆகியோர் தம் மீது முருகன் வந்து மேவுமாறு வேண்டுதலே இந்த முருகாற்றுப்படுத்தல் என்ற கருத்தினையும் இது எங்களுக்கு குறிப்பிட்டு நிற்கிறது. உண்மையில எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த முருகனுடைய 6 படை வீடுகளையும் அவர் குறிப்பிடுகிறார் அல்லவா, மிகச்சிறப்பு. அந்த 6 படை வீடுகளும் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டிருந்தாலும் அதில் நான் 2 தவிர 4 ஆலயங்களுக்கு 4 கோயில்களே தரிசனம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. கிடைத்த அந்த காரணத்தினால் நான் அதை உண்மையில அந்த உளமாற ரசித்து நான் அதை படித்தேன். மிக இயற்கை வர்ணனை, இயற்கை சூழ்ந்த வர்ணனைகள், மிருகங்கள், பெண்கள், அந்த முனிவர்கள் அவர்கள் வணங்க போகும்போது அந்த அடியார்கள் இந்த பக்கம் எல்லாம் மிக சிறப்பாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருமுருகாற்றுப்படை கூறும் முருகன் 6 படை வீடுகள். திருப்பரங்குன்றம் முதலாவது. நான் திருப்பரங்குன்றம் பகுதியிலிருந்து ஒரு நடை தூரத்தில் நான் இருந்தேன். அவ்வாறாக ஒரு சிறப்பு பொருந்திய ஆலயம். திருச்சீர் அலைவாய் எனப்படும் திருச்செந்தூர் என்றது எல்லோருக்கும் தெரியும். அது முன்னே காலத்தில் திருச்சீர் அலைவாய் என்று கூறப்பட்டிருந்த கடலோரம் இருக்கும் ஒரு ஆலயம். திருவாவினன்குடி பழனி மலையில் ஏறி போக வேண்டும். அது மிக ஒரு அழகான ஒரு ஆலயம். அடுத்ததாக திருவேரகம் சுவாமி மலை என்று கூறப்படுகிறது. குன்று தோராடல் திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை, அதுவும் அழகர் மலை என்ற மதுரையில் தான் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மதுரையில் தான் இருக்கிறது, மதுரை மாவட்டத்தில். அவ்வாறாக உண்மையில அந்த ஆலயங்களுக்கு திருவிழா காலங்களில் போனால் நாங்கள் நுழையவும் முடியாது, வெளியில வரவும் முடியாது. அவ்வாறு இருக்கும் சனநெருக்கம். திருமுருகாற்றுப்படையின் முதல் பகுதி 6 பகுதிகளாக அவர் பிரித்திருக்கிறார். 6 படை வீடுகளுக்கும் 6 பகுதிகளாக பிரித்து அந்த நூலை அழகாக ஆக்கி தந்திருக்கிறார். படிக்க படிக்க பாராயணம் செய்ய உண்மையில் அதை விட்டு எனக்கு நகர விருப்பம் இல்லாமல் இருந்தது. இவ்வளவு காலத்தை வீணாக்கி விட்டோமே என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. ஏனெனில் 8 தொகை 10 பாடம் மேற்கணக்கு நூலா கீழ்கணக்கு நூலா என்ற தெளிவு கூட எங்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு நூலையும் படிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை விட்டு விலக முடியாத அளவுக்கு அந்த சொற்பொருளும் அந்த இயற்கை அணிகளை அவர் கொண்டு வந்து பூத்திய விதம் மிக அற்புதம். திருமுருகாற்றுப்படையின் முதல் பகுதி திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள இயற்கையில் அதந்த சிறு ஆலயங்கள் மாதிரி அந்த ஆலயங்களை சூழ இருக்கும். ஒவ்வொரு காவல் தெய்வங்களாக 4 பகுதிகளுக்கும் வீரபத்ரர், அந்த குல தெய்வங்கள் அவ்வாறு அமைகிற கோயில்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். திருமுருகாற்றுப்படையின் முதல் பகுதி திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள இயற்கை எழில் வளம், முருகனின் திருக்கோலம், சூரனுடன் செய்த போர் விவரிக்கப்படுகிறது. உண்மையில் அடியார்க்கு வேண்டுவதை கொடுக்கும் இயல்பு முருகனுக்கு. அதை தடை செய்பவர்களை தண்டித்து காலின் கீழ் போட்டும் நசுக்கும் பண்பும் உள்ளவர் முருகன். அவ்வாறு கூர் கொண்ட வேளால் துளைத்தறியும் பண்புடையவர். 2ஆம் பகுதி
இரண்டாம் பகுதியை பார்த்தோம்னால் திருச்சீரலைவாய் எனப்படும் திருச்செந்தூர் என்று கூறுகிறோம். சிறப்புடையது. முருகனின் 6 திருமுகங்களையும் 6 திருமுகங்களும் 12 கரைகள் மலைக்கரம் என்று அதில் உபமிக்கிறார். பாடல்களை அதிகம் எடுத்துக்கொள்ளவில்லை, நேரம் அதிகம் போய்விடும். மலைக்கரம் என்று அங்கு உபமிக்கிறார். மலை போல பொழிந்து கொண்டிருக்கும் அந்த அருட்கரங்களை சிறப்பிக்கிறார் இந்த இடத்தில் திருச்செந்தூரில். அதன் சிறப்புகளையும் 12 கரங்களின் சிறப்புகளையும் மிக அழகாக அதை வர்ணித்து தான் அனுபவித்து கூறியிருக்கிறார் அந்த இடம். 3ஆம் பகுதி திருவாவினன் குடி எனப்படும் பழனி மலைக்கு ஏற 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 உண்மையில் அழகாகத்தான் இருக்கும். ஒற்றை ஆண்டவராக பழனியார் நிற்பார், பழனி ஆண்டவர். அவ்வாறாக பழனி மலையில் வழிபாட்டுக்கு வரும் மகளிரின் இயல்புகளை உரைக்கிறார். அத்துடன் முருகனை வழிபடும் முனிவர்கள், அதாவது அந்த ஞானமுடையோரை அவர் குறிப்பிடுகிறார். இவ்வாறாக அவர்கள் எல்லாம் வந்து வழிபடுவார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. 4ஆம் பகுதி திருவேரகம் எனப்படும் சுவாமி மலை வழிபடும் அடியார்கள் என்ற சிறப்பு தான் அங்கே கூறுகிறார். அடியார்கள் எவ்வாறு முருகன் மனதில் வழிபட்டார்கள், அங்கு எவ்வாறு போய் அவர் வழிபாடு செய்கிறார்கள், அதற்கு முருகன் அருள் பாலித்த கதைகள்லாம் அங்கே வருகிறது. 5ஆம் பகுதி குன்று தோராடல் என்ற திருத்தணி மலைப்பகுதி மக்களின் குரவை கூத்தாடி வணங்கும் முறைகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது உண்மையில அந்த குரவை கூத்தாடுறது எல்லாம் எங்களுடைய பழைய வழக்கம் இன்றும் இருக்கிறது. இலங்கையில் உடப்பு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் இந்த குரவை ஒலிகள் நான் கேட்டேன். அவ்வாறு அந்த இந்தியாவோட தொடர்புடைய மக்கள் அவ்வாறு அந்த குரவை ஒலி எழுப்பி சித்திரை மாதம் அவர்கள் அந்த விழா எடுப்பார்கள். அவ்வாறான சிறப்பு புரிந்தது. 6ஆம் பகுதி பழமுதிர்ச்சோலை. இந்த பழமுதிர்ச்சோலை மதுரையில் இருக்குது. அழகான ஒரு கோயில், அழகிற கோயில் என்று அப்படி அழகிற அநேகமான திரைப்படங்களில் அழகிற கோயில் என்று சொல்லி பார்த்திருப்பீர்கள், பார்க்கிற சந்தர்ப்பம் இருக்கிறது. விஜய் என்ற படத்தில் நிறைய பேரும் அழகிற கோயிலை பற்றி, மதுரையை பற்றி கூடுதலாக காட்டுவார்கள். அதுல உண்மையில அப்படி அந்த மலையில ஏற ஏற அந்த வாசனையே மிக அழகாக இருக்கும். நல்ல மூலிகைகள் இந்த வாசனை, அதுலேயே எங்களுக்கு நோய் நொடியெல்லாம் பறந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். உடம்பும் மனமும் உள்ளமும் உடலும் ஒரு லேசாயினதாக இருக்கும். மனிதர்கள் மட்டுமில்லை, மிருகங்கள், குரங்கள் எல்லாம் வானடங்கள் எல்லாம் தாவி பாய்ந்து கொண்டிருக்கும். அந்த பாடல்கள் அப்பொழுது எனக்கு கொஞ்சம் பாடல்கள் எல்லாம் தெரியும். அதுகளெல்லாம் ஞாபகம் வந்து போகும். அந்த பழமுதிர் சோலையில் பாடல்களும் ஞாபகம் வந்து போகும். அந்த அருள் பெரும் முறை, அவனிடம் எவ்வாறு வேண்டும் அருள் எவ்வாறு பாலித்தன்று மிகச் சிறப்பாக அற்புதமாக கூறியிருக்கிறார். உலகம் உவப்ப இதான் ஆரம்பிக்கிறது. திருமுருகாற்றுப்படை ஆரம்பிக்கிறது எப்படின்னா, உலகம் உவப்ப வலநேர்ப்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு துவக்கம் பழமுதிர் சோலை மலை கிளவோனே என்று ஆரம்பிக்கிறார். அது உண்மையில் மிக அந்த தொடங்கின ஆரம்பமே அது சிறப்புத்தான். சங்க நூல்களில் பக்தி சுவை நனி சொட்ட பாடிய பாடல் திருமுருகாற்றுப்படை என்று கூறலாம். திருமுருகாற்றுப்படையின் இறுதி பகுதி அருவிகள், சுனைகள், அதோட வர்ணனைகளை கூறியிருக்கிறார். உண்மையிலே இது இயற்கையை தான் அவர் இயம்பியிருக்கிறார், இயற்கையை வர்ணித்திருக்கிறார் கூறப்படுகிறது. இந்நூலின் சிறப்பு கருதி சைவ திருமுறைகளில் 12 திருமுறைகள் இருக்கிறது என்பது நாம் அறிந்தது. 12 திருமுறைகளில் 11ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது இந்த திருமுருகாற்றுப்படை. இதுக்கு முதலாக சரவண பெருமாள் ஐயர் அவர் தான் இந்த இதை நூலாக பதிப்பு செய்திருக்கிறார். 1834ஆம் ஆண்டு, ஏறக்குறைய 190 ஆண்டுகளுக்கு முன்னர் இது நூலாக்கம் பெற்றிருக்கிறது. சரவண பெருமாள் ஐயர் பக்தி பாசுரமாக அவர் பதிப்பித்தார். அதன் பின் எங்கள் ஈழத்தவர் ஆர்மோனாவில் 1851ஆம் ஆண்டு பதிப்பாக கொண்டு வந்தார். அது பக்தி பாசுரமாக இல்லாமல் நூலாக கொண்டு வந்தார். ஆயினும் சங்க இலக்கியம் என்னும் அடையாளத்தை கொண்டு பதிப்பிக்கப்படவில்லை ஆர்மனாவலர் காலத்தில். 1889 10 பாடல் பதிப்பில் முதல் இலக்கியமாக திருமுருகாற்றுப்படை இடம்பெற்றது. 1889 இது உவே சாமிநாதையருடைய பதிப்பு. இதன் பின்னர் உரையாசிரியர்கள் பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். நச்சினார்க்கினியர் உரை, பரிமேலழகர் உரை, உரையாசிரியர் என்ற ஒருவர் உரை எழுதியிருக்கிறார். கவி பெருமாள் உரை, பருதி குறிப்புரை,
நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் உரை என்று பல்வேறு உரைகள் ஆக்கப்பட்டுள்ளன. உண்மையில் திருக்குறளை இந்த திருமுருகாற்றுப்படையை நாங்கள் எடுத்தால் அது பாராயணம் செய்து போட்டுதான் வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு பொருந்திய சொற்சுவை பொருட்சுவை முருகனுடைய அருட்சுவை எல்லாமே தண்ணி சொட்ட சொட்ட நக்கீரன் பாடியிருக்கிறார். அதனை படித்து எல்லோரும் பயனடைவோம். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க 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 அருமையம்மா. திருமுருகாற்றுப்படையை நீங்கள் அந்த 6 படை வீடுகளுடன் முருகனை நாங்கள் தரிசிக்கின்ற ஒரு காட்சியாக எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அதிலும் நிறைந்த உண்மையிலேயே இந்த 10 பாட்டினையும் நாங்கள் அருந்துகின்ற, அதாவது பாற்கடலை அருந்துவது போன்றுதான் என்று நாங்கள் அருந்தக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே மிகவும் சுவையாக எங்களுக்கு படைத்திருந்தீர்கள். நாங்கள் பல தகவல்களை அறியக்கூடியதாக இருந்தது. நாங்கள் மட்டுமில்லை, நிச்சயமாக இதனால் பலர் பயன்பெறுவார்கள். அந்த வகையிலே அழகாக திருமுருகாற்றுப்படை அழகாக அடுக்கி வந்து எங்களுடைய அந்த அற்புத காட்சியையும் கண்முன்னால் காட்டியது போன்று எங்களுக்கு இந்த அழகான உங்களுடைய பார்வையை தந்திருந்தீர்கள். திருமகள் சுடிபத்மநாதன் அம்மையார் அவர்கள், தமிழ் மாமணி பிரித்தானியாவில் இருந்து, அவருக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் இருக்கரம் கூப்பிய நன்றியை முதலில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பம்மா, வாழ்த்து. இலக்கியப்படி தொடரட்டும். மிக்க மிக்க நன்றி. இதனை ஒரு பெரும் பேராக கருதி நான் நன்றி கூறுகிறேன். உண்மையில திருமுருகாற்றுப்படை எனக்கு கிடைத்ததும், அதை பற்றி பேசுவதும், அதனை பற்றி தொடர்ந்து நான் அறிய முனைவதும் நான் பெற்ற பயன். அந்த வகையில் மீண்டும் இந்த அவைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றி. மிக்க 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 சிறப்பம்மா. உண்மையிலேயே அவர் கூறியது போல பலர் உரை எழுதியிருந்தாலும் நாங்கள் அறியக்கூடியதாக இந்த 10 பாட்டிற்கும் முழுமையாக உரை எழுதிய ஆசிரியராக நச்சினார்க்கினியார் அவர்களை கூறுகின்றார்கள். இது ஒரு தகவலாக நான் கூறுகின்றேன். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு 10 பாட்டிலையும் அந்த நிலங்களை 5 திணைகளையும் அலங்காரமாக அழகுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பாடல்களையும் என்பதும் ஒரு தகவலாக கூறிக்கொண்டு, சிறப்பாக 10 பாட்டும் பாவையர் பார்வையும் அழகான இந்த தருணத்திலே அடுத்ததாக எங்களுக்கு பருகிட, இந்த 10 பாட்டின் அமிர்தத்தை பருகிட எங்களுக்கு தனது பார்வையினால் எங்களுடைய பார்வையினால் பருகிட தர வருகின்றார் கவிஞர் கார்த்திகா கபிலன் அவர்கள் ஈழத்தில் இருந்து. உண்மையிலேயே ஒரு பெருமையாக இருக்கின்றது. ஈழத்திலே நடுச்சாமமாக இருக்கின்றது. அர்த்தராத்திரியிலும் இந்த இலக்கியம் வளர்க்க வேண்டும், இந்த அமிர்தத்தை நாங்கள் பருக வேண்டும் என்ற அந்த உயர்ந்த கொள்கையோடு வந்திருக்கின்றீர்களம்மா. உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். பொருணர் ஆற்றுப்படை அவர் தர வருகின்றார். பொருணர் ஆற்றுப்படையை அவரது பார்வையில் வாருங்களம்மா, தாருங்கள், சுவைக்க காத்திருக்கின்றோம். வாருங்களம்மா. நன்றி. இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் கல்வி பெருந்தகைகள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 பாட்டு பார்வையர் நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. இச்சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தமைக்கு நன்றிகளை இத்தருணத்தில் எனது மாமி ஆதி தர்பனானந்தம் அவர்களுக்கும் ஏணியவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து சங்க இலக்கிய நூல்களான 10 பாட்டுகள் பொருணர் ஆற்றுப்படையும் அடங்குகின்றது. ஆற்றுப்படை நூல்களாக திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்பவற்றை குறிப்பிடலாம். ஆற்றுப்படுத்தல் என்பது வழிப்படுத்துதல் என்ற பொருளுடையது. விரலியர், பாணர், கூத்தர், பொருணர் என்கின்ற 4 வகை பிரிவினருள் ஒருவர் தமது வறுமையை போக்க வள்ளல்களிடம் பரிசு பெற செல்லும்படி இன்னொருவரை வழிப்படுத்துதல் ஆற்றுப்படை ஆகும். இந்த வகையில் எனக்கு வழங்கப்பட்ட 10 பாட்டு தொகை நூல்கள் 2ஆம் பாட்டான பொருணராற்றுப்படை என்னும் ஆற்றுப்படை நூலாகும். இந்நூலின் ஆசிரியர் முடந்தாம கன்னியர். ஆற்றுப்படை நூல் கரிகால் வளவன் எனப்படும் சோழ மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இயற்றப்பட்டது. இது 248 அடிகளை கொண்ட ஆசிரிய பாவால் ஆனது. திணை பாடான் திணையாகும். பொருணராற்றுப்படை பாடல்களின் அமைப்பை பார்ப்போமாயின்
முதல் 1 3 அடிகளை ஒவ்வொரு அடிகளாக எடுத்து குறித்த அடிகளை எடுத்து நோக்கினால் அதுல முதலிலிருந்து 3வது வரையான பாடல் அடிகள் பொருணனை விழித்து பாடப்பட்ட பாடலாக அமைகிறது. அயானர் அகண்டலை பேருட் சாறு களி வழி நாட் சோறு நசையுறாது என்று அந்த பாடல் வரிகள் தொடங்குகிறது. அந்த பாடல் வரிகள் அந்த அந்த காலத்துல விழாக்கள் நடந்து முடிந்த பிறகு அடுத்த நாள் அவைகளுக்கு உணவு கிடைக்காமல் அந்த உணவை பெற விருப்பம் இல்லாது அவர்கள் வேறு ஊரை நோக்கி கலைஞர்கள் நாடி செல்வர். அத்தருணத்துல பொருணனின் அவ்வாறு செல்ல திட்டமிட்டிருப்பதால் புலவர் ஆற்றுப்படுத்ததாக பொருணர் கேள் என்று விழித்து கூறுவதாக அது அமைகின்றது. அடுத்து 4 இருந்து 22 வரையான பாடலடிகளுக்குரிய கருத்தை நோக்குவோமாயின் அது குழம்பு வழி என்ன கவடு பத்தல் என்று அந்த பாடல்வரிகள் தொடங்குகிறது. அந்த பாடல்வருக்கு உள்ளடங்கின கருத்து யாழை பற்றி கூறுகின்றன. யாழின் இசைக்கருவியை பற்றி அந்த பாடல் வரிகள் கூறுகின்றது. அது இந்த யாழின் ஒவ்வொரு உறுப்புகளை பற்றி அந்த பந்தல் என்று அந்த யாழ் இருக்க ஒரு உறுப்பு அது பிளவுபட்ட குழம்பு போல இருக்கின்ற வேண்டும். அது இந்த யாழின் வயறு போன்ற அந்த அமைப்பானது நிறைமாத கற்பிணியின் வயிறை ஒத்ததாகவும் அது இந்த ஆணிகள் அதில் அந்த பொருத்தும் போது அறியப்பட்ட அந்த ஆணிகள் வலையில் அகப்பட்ட நண்டின் கண்ணை போன்று இருக்கின்றது என்றவும் திவவு என்கின்ற அந்த உறுப்பு பாம்பில் படுத்திருக்கு மாயோன்ற கையில இருக்கிற வளையல் போலவும் தொடையல் என்ற உறுப்பானது நரம்பானது யாழில் தொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பெண் உறுப்பாக தொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு உறுப்பாகவும் ஒரு பெண்ணை உவமப்படுத்தி அழகாக யாழின அந்த இசைக்கரிய கன்னியார் முடந்தாம கன்னியார் வர்ணித்திருக்கிறார். அடுத்து 23 24 வரையான பாடல் வரிகள் நோக்கினால் அவை வாரியும் வடித்தோன்னு தொடங்கும் பாடலானது பொருணர் தான் கள்வர்கள் படை கொண்டு தாக்குவதிலிருந்து விடுபட, அதாவது அந்த திருடர்கள் முந்தி வழிப்பறி கொள்ளை செய்வார்கள், அவர்களில் இருந்து விடுபடுறதுக்காக பாலை பண்பாடி தான் ஒரு பறைக்கலைஞனாக தன்னை காட்டிக்கொண்டு தான் அவர்களிடம் தப்பதற்காக யாழை மீட்டி பாடுவதாக அந்த பாடல் வரிகள் அமைகின்றது. அடுத்து அந்த 25 47 வரையான பாடல் வரிகளை நோக்குவோமாயின் முடந்தாம கன்னியார் பாடினியின் அந்த தலைமுடியையும் அவருடைய பாடினியின் தலைமுடி அவளது அங்கங்களின் அழகையும் வர்ணித்து பாடியிருப்பாய். அறல் போர் கூந்தல் பிறை போர் திருந்துத கொலவிற் புருவத்து என்று தொடருது அந்த பாடல். பொருணன் யாழை மீட்டிக்கொண்டு பாடும் பாடலில் கருத்து புலப்படுமாறு பாடினி நடித்து கொண்டு அந்த பண்ணுக்கேற்ப நடித்து கொண்டு காலடியால தாளம் போட்டு ஆடுபவராக அந்த கூத்தராகவும் அவனது மனைவி பாடினி அவன் அந்த கூந்தலை ஆற்றுமன் படிவுக்கு அமைச்சிருக்கிறார். அதுபோல அவன் அந்த புருவங்களை வில் போன்ற புருவங்களாகவும் அவருடைய இதழ்களை இலவம் பூவின் இதழ்களைப் போல அவன் வாய் அமைந்திருப்பதாகவும் அவருடைய உறுப்புகளை பற்றி அவர் மிகவும் வர்ணிச்சிருக்கின்றார். அந்த முடந்தாம கன்னியார் ஒரு பெண் புலவராகத்தான் கூறுகின்றார்கள். அவர் அந்த அவரை பற்றிய ஆதாரங்கள் சரியாக கிடைக்கவில்லை. அவரை ஒரு பெண் புலவராகத்தான் கூறுகின்றார்கள். அடுத்து 42 52 வரையான பாடல் காடுரை தெய்வத்திற்கு கடன் செலுத்துவது, அதாவது நேர்த்தி கடன்கள் செலுத்துவார்கள் அந்த பழைய காலங்கள்ல, அதை செலுத்துவது பற்றி குறிப்பிடப்படுகின்றது. 53 60 வரையான பாடல் பரிசு பெற்றவன் பெறாதவனை விழிப்பதாக விழித்து அவரை வழிப்படுத்துவது ஆற்றுப்படுத்துவதாக அமைகின்றது. அடுத்து 61 73 வரையான பாடல் அடிகளை நோக்குவோமாயின் வாடு பசி உழந்த நின் இரும்பே என்று தொடங்குது. நீடு பசியுறா அல் வேண்டி நீடின் என்று பசியால் வாடுபவனுக்கு பசியை போக்குவதற்கு ஆற்றுப்படுத்தவாக அமையும் பாடலாக அது குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து நாங்கள் 61 73 வகையான பாடல் வரிகளை நோக்குவோமாயின் வெள்ளி முளைத்த நல்லிருள் விடியென தொடங்கி கரிகாட் சோழ மன்னனின் கொடைச்சிறப்பை பழுமரம் உள்ளிய பறவையின் யானுமவ என்று ஒரு உவமையோட அந்த விடியல் வேளையில தடாரி பரிய முழங்கி கொண்டு அவருடைய அரண்மனைக்கு செல்லும் போது அவர்கள் அந்த பரிய முழங்கி பாடல்களை பாடுவதற்கு முதலே கரிகாட் சோழன் அவரை வரவேற்று
இந்த இசைக்கருவியை வரவேற்று அவர்களுக்கு வந்த உதவியை வழங்குவதாகவும் அந்த தடாரி என்ற இசைக்கருவியை பற்றியும் அந்த பாடல் வரிகளில் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து 74 89 உள்ளடங்கின பாடல் வரிகள் நோக்கினால் கேடீர் போல கேள்குழல் வேண்டி என்று வேளாண் வாயில் வேட்கூறி என்று அந்த அரசன் கலைஞர்களின் மானத்தை காக்கும் பண்பு, அரசன் வந்த மானத்தை காக்கிற பண்பும் விருந்தோமல் சிறப்பும் எடுத்து கூறப்படுகின்றது. வேளாண் வாயில் என்பது அரண்மனையில் கொடை வழங்குவதற்காக ஒரு தனி இடம். அங்கே தம்மை வரவேற்று அவர்களை ஒரு நண்பர்கள் என கூறி அவர்களின் அழுக்கேறின உடைகளை களைந்து புத்தாடைகளை கொடுத்ததாக அந்த பாடல் வரிகள் கூறுகின்றது. அடுத்து 90 95 வரையான பாடல் வரிகள் இரவில் சுற்றத்துடன் அவர்கள் கவலையின்றி தூங்குவதாகவும் அரச சபைக்கு காலையில் அவர்கள் இவ்வாறு செல்வார்கள் என்றதும் அரசனை அணுகும் முறைகள் பற்றியும் அந்த பாடல் வரிகள் கூறுகின்றது. 103 119 வரையான பாடல் வரையை நோக்குவோமாயின் அங்கே கரிகால் சோழன் உணவு கொடுக்கின்ற அந்த முறையை கூறுகின்றார். துராய் துற்றிய துருவையும் புழுங்கினென்று, துருவி என்றால் செம்மறி ஆடு, அது பராறு என்றால் பறித்த கால் தொடை, வேவி என்றால் இந்த ஒரு வகையான சூப் வகை, நாங்கள் இக்காலத்தில் பருகின்ற ஒரு சூப்பை போல அவர்கள் அதுல வர்ணிச்சிருக்கிறார். அதாவது அவர் செம்மறி ஆட்டு கறி சமைத்து அவர்களுக்கு வழங்கியதாக அவற்றை ஒரு விருந்தோமல் பண்பு எடுத்துக்காட்டப்படுகின்றது. அடுத்து 119 ஒரு 129 வரையான பால்வர்கள் நோக்கினால், ஒரு நாள் செய்து எழு தெவ்வர் துறை போக்கிய செல்வ என்று தொடங்குகிற அந்த பாடல் வரி, அதுல குற்றத்தை செய்து உனக்கு எதிராக எடுத்தவர் சொல்லுறேன் கரிகால் சோழனை பார்த்த சிறப்பை, கரிகால் சோழன் சிறப்பை கூறுகின்ற பாடல். அவர்கள் புரவலர்கள் அங்கே தங்கி அவர்கள் அவருடைய விருந்தோம்பலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அரண்மனையில. அவர்கள் அரசனை கரிகால் சோழனை பார்த்து கூறுகிறார், ஒரு நாள் குற்றத்தை செய்து உனக்கு எதிராக எழுந்த பகைவரிடம் திரை கொள்ளும் செல்வனே என்று விழித்து கூறுகிறார்கள். அவர் தம்முடைய தொன்மையான ஊருக்கு தாங்கள் போகிறோம் என்று கேட்டபோது வருத்தமான ஒரு பார்வையுடன் அவர்கள் அங்கே தங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் விருந்தோம்பலை அதை மிகவும் சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போவதற்கு கேட்டபோது விரும்பிய பொருட்களை அளித்து அனுப்பியதாக ஆற்றுப்படுத்துவோருக்கு கூறியதாக அமைகின்றது அந்த பாடல். அடுத்து நாங்கள் 130 148 வரையான பாடல்களை பார்த்தால், வெண்வேல் உருவம் பகுரோன் இளையோன் சிறுவன் முருகன் சீற்றத்து உருகெழு குருசில் தாய் வயிற்றிலிருந்து தாயமெய்தி என்று இளம் செட்சனின், அதாவது கரிகால் சோழன் அவருடைய தாயுடைய வயிற்றில் கருவாக இருக்கும் போதே அந்த மன்னன் நாட்டை ஆண்டதாக கூறப்படுகின்ற. அடுத்து வெண்ணி தாக்கிய வெறுவரு நோன்தாள் கண்ணார் கண்ணின் கரிகால் வளவன், வெண்ணி என்ற ஊரில் அவர் சேரர் பாண்டியர்களை ஒரே களத்தில் ஒளியும்படி அவரோட போர் செய்து தோற்கடித்து செய்த அந்த வலிமை பொருந்திய மன்னன் என்று அவரை பற்றி அவருடைய போர் சிறப்பை எடுத்துக்காட்டுவதாக அமைகின்றது. அழகு நிறைந்த அவர் கண்ணுக்கு அழகு நிறைந்த ஆத்தி மாலை சூடியவராக வர்ணிக்கப்படுகிறார். 149 177 வரையான பாடல்களை நோக்குவோமாயின் அங்க கரிகால் சோழ மன்னனின் கொடைச்சிறப்பு, விருந்தோமல் செய்யும் நற்பண்பு, இல்லாதோரை மதித்து பேணும் அவன் நற்குணம் மற்ற அவர்களை கூற்றி ஆற்றுப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. கரிகால் சோழ மன்னன் இசைக்கருவி கொண்டு பாடல் இசைக்கும் முன்னே அவர்களை அணுகி அந்த பட்டுடைகளை கொடுத்து அவர்களை விரும்பியதை உண்ணுமாறு கூறுவதாக அந்த பொருணன் சொல்கிறார். அவரிடம் நீங்கள் செல்லுங்கள் செல்வீராக நீவீர் என்று ஆற்றுப்படுத்துவதாக அந்த பாடல் வரிகள் அமைகின்றது, கருத்து அமைகின்றது. அடுத்து 172 206 வரையான பாடல்கள் நோக்குவோமாயின், ஒல்லென திரை பிறழிய இரும் பௌவத்து கரை சூழ்ந்த அகன் கிடக்கை என்று இதுவரையான பாடல்கள் சோழ நாட்டின் வளச்சிறப்பை எடுத்து காண்பது. கரும்பும் பயிரும் நெல்லும் செழித்து பல மரங்களும் கொடியினங்களும் பூ மரங்களும் செழித்த அந்த செழிப்ப வளச்சிறப்பை எடுத்து காண்டுகின்றது. அடுத்து 207 213 வரையான முல்லை நில சிறப்பினை எடுத்து காட்டுவதாகவும், 214 221 வரையான பாடல் சோழ நாட்டின் வளம் வனப்பு ஐவகை நிலங்களின் சிறப்படுத்த பாடுகின்றது. தேய் நெய்யோடு கிழங்கு மாறியோர்
மீன் நெய்யோடு நறவு மார்க்கம், அதாவது தேனாகிய நெய்யும் கிழங்கும் விற்றவர்கள் மீனும் எண்ணினையும் கல்லையும் பண்டமாற்று பொருளாக வந்து பண்டமாற்று எவ்வாறு நடைபெற்று என்பதை பாடல்கள் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்ற. அடுத்து 222 231 வரையான பாடல் வரிகளை நோக்கினால், காணக்கோழி கதுகுத்த மெனைக்கோழி திணைகவர என தொடங்கும் அந்த தொடர்ந்து இந்த பாடல் வரிகள். அதில் வந்து முல்லை நிலத்தில் காட்டுக்கோழிகள் மருத நிலத்தின் நெற்கதிரை தின்னவும், மருத நிலத்தின் மெனையுறை கோழிகள் குறிஞ்சி நிலத்தில வந்து திணிய வந்து உண்ணுவதா, அதாவது திணைகளுக்குரிய அந்த ஐவகை நிலங்களிலும் அந்த ஒரு ஒற்றுமை தன்மையை வந்து எடுத்து காட்டுவதாக அந்த பாடல் வரிகள் அமைகின்றது. அடுத்து இறுதி பாடல் அடிகளை நோக்குவோமாயின் 232 248 வரையான இந்த பாடல் வரிகள் காவிரியின் வளச்சிறப்பை வந்து எடுத்து காட்டுவதாக வந்து அமைகின்றது. மன்னா நடுங்க தோன்றிய பல்மான் எல்லை திறனன் பல்கதி பரப்பியன் அந்த பாடல் தொடங்குகிறது. பகை அரசர்கள் வந்து நடுங்குபடி விளங்கிய ஒரு பகற்பொழுது தருகின்ற கதிரவன் வந்து கதிர்களை பரப்புகிறான். அந்த காவிரியின் நீர் ஆற முடிய அந்த வெண்ணுரைகளை வந்து கொண்டதாகவும், அந்த நீர் குளங்களிலும் தோட்டங்களிலும் புகுந்து அந்த நாட்டை, அந்த காவிரி நீர் வந்து நாட்டை ஒரு வளச்சிறப்பை வந்து உருவாக்குவதாகவும், இந்த பாட்டுடை தலைவனாகிய கரிகாச்சோழன் பற்றியும் அவனது நாட்டின் வளச்சிறப்பையும் வந்து எடுத்து காட்டுவதாக வந்த பாடல்கள் அமைகின்றது. அடுத்து புறநாட்டு படையில் கூறப்பட்ட இலக்கிய சிறப்பை சுருக்கமாக எடுத்து பார்ப்போமாகின், இந்நூல் கரிகாலனின் பரிசில் பெற்று திரும்பவும் பொருணன் பரிசில் பெறாத பொருணனை அவ்வளரிடம் வழிபடுத்துவதாக அமைந்துள்ளது. அதே போல புறநாட்டுப்படை கூறப்பட்ட ஜாலின் வர்ணனை மிக சிறப்பானது. ஒப்பில்லாத பாடினியின் அழக புலவர் விவரித்த முறை, கரிகாலனின் விருந்தோம்பல் பண்பு, பாணர் குடும்பத்தை அரண்மனையில் தங்க வைத்து அன்புடன் அவர்களுக்கு நிறைய உணவினையும் அரிய பரிசுகளையும் மன்னன் கொடுத்தமை ஆகிய விவரங்களையும் நாங்கள் காணலாம். மேலும் பாணர்க்கு 4 குதிரைகள் பூட்டிய தேர் ஒன்றையும் கொடுத்து அவர் தேரில் ஏறும் முன் மன்னன் 7 அடி பின்னால் நடந்து வழி அனுப்புகிறான். அது அவனுக்கு பாணர் மேலுள்ள பெரும் அன்பையும் மதிப்பையும் எடுத்து காட்டுகின்றது. காவிரியின் சிறப்பு, சோழ நாட்டின் சிறப்பு, 4 வகை நிலங்களின் புலவர் மிக அழகாக வர்ணித்து இருக்கின்றார். அடுத்து மேற்கூறப்பட்டவை வறுமை பற்றிய செய்திகளில் ஆற்றுப்படுத்தும் பொருணனின் வறுமை 29 அடிகளிலும், ஆற்றுப்படுத்தப்படும் பொருணனின் வறுமை 63 அடிகளிலும், ஆற்றுப்படுத்தப்படும் பொருணனின் வறுமை 63 அடிகளிலும் அமைந்துள்ளது. மன்னனின் பண்பு நலன்கள், வீரம், ஆட்சி சிறப்பு போன்ற செய்திகள் 63 அடிகளிலும், அவனது குடிமக்களின் வாழ்வியல், நாட்டு வளம் பற்றிய செய்திகள் போன்றன 73 அடிகளிலும் காணப்படுகின்றது. பொருணர் ஆற்றுப்படையில் சிறப்பான அம்சங்களை வந்து நோக்குவோமாயின், காலினேன் 7 அடி பின் சென்று கோளின் தாறுகளை தேரென்றேறி வீறு பெறு. இப்பாடல் வரி தமிழரின் பண்பாடான விருந்தினரை வந்து நாங்கள் 7 அடி முன் நடந்து சென்று வரவேற்கணும், அவர்களை வந்து நாங்கள் வழி அனுப்பும் போது 7 அடி பின் சென்று நாங்கள் வழி அனுப்பணும் என்று இந்த விருந்தோம்பல் சிறப்பை மிக சிறப்பாக வந்து எடுத்து கூறி இருக்கின்றார் புலவர். அடுத்து பொருணருடன் இசைக்கும் இருக்கும் பாடினியின் அழகை புகழ்ந்து அவளது தலை முதல் கால் வரை 19 உறுப்புகள் வந்து உள்ளடங்க பண்றார். ஒரு பெண் புலவர் என்றமையாலும் என்னவோ தெரியவில்லை, 19 உறுப்புகளை மிக அழகாக வந்து அந்த காதுகள், பற்கள், கண்கள், மார்பகங்கள் என்று 19 வகையான உறுப்புகளை வந்து தன்னை பாடல்கள்ல வந்து அவர் எடுத்து வர்ணிச்சிருக்கின்றார். முடந்தாம கன்னியார் மன்னனின் சிறப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ குடிமக்களுக்கும் கொடுத்த முக்கியத்துவம் வந்து பாடினியா அழக வர்ணித்தமை எடுத்து கூறலாம். அதுபோன்று இசை மீதுள்ள ஆர்வம், இசைக்கருவிகள் யாழ், தராய் பரத்தி கூறப்பட்டுள்ளமை என்பன அக்கால மக்களின் வாழ்வியல் அடையாளங்களை கண்முன்னே கொண்டு வருவதாக அமைகின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க 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 அருமை அம்மா, அருமை அருமை. எங்களுடைய சோழ நாட்டுக்கு எங்களை அடைத்து சென்றது மாத்திரமல்லாமல் கரிகாட் சோழனையும் அப்படியே நிறுத்தி அங்குடைய பாடினியையும் அங்கு பயன்படுத்திய பொருட்களையும் அவற்றையெல்லாம் காட்டினது மாத்திரமல்லாமல் எங்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடு அன்று எப்படி இருந்தது அதைத்தான் நாம் இன்றும் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த பண்பாடு உண்மையிலேயே இந்த இலக்கியங்களை நாங்கள் இன்னும் சுவைக்க வேண்டும் என்ற ஒரு அவாவை தந்திருந்தீர்கள். பொருணராற்றுப்படை மூலம் எங்களை மிகவும் இனிமையாக அந்த தளத்திற்கு எங்களை கொண்டு சென்று அந்த நீங்கள் கூறிய விதத்திலேயே
நாங்கள் புறநாற்றுப்படை அத்தனையும் உள்வாங்கி அவற்றை உள்வாங்கி நாங்கள் உங்களுடைய அந்த அமிர்தத்தை பெறக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே புறநாற்றுப்படை இவ்வளவு அழகாக தந்த உங்களுடைய கவிஞர் ஆசிரியர் ஈழத்திலிருந்து கார்த்திகா கபிலன் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் உங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அம்மா. மிக மிக அருமையாக இருந்தது. நாங்கள் நினைக்கின்றேன் நாங்கள் அனைவருமாக எடுத்த அந்த முனைப்பு சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் பெரும் ஒரு அமிர்தத்தை நாங்கள் இந்த சங்ககால அமிர்தத்தை பருகி கொண்டுதான் இருக்கின்றோம் ஒவ்வொரு நூல்களையும் நாங்கள் ஆய்வு செய்யும் போது. அந்த வகையிலே மீண்டும் எங்களுடைய இன்று உரையாக மிக அழகாக தனது பார்வையை தந்த கார்த்திகா கபிலன் அவர்களுக்கு வாழ்த்தி அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த நன்றி அம்மா நன்றி. இந்த 10 பாட்டு நூல்களிலும் அகம்புறம் என்று நூல்கள் இருப்பதாக பார்க்கின்றோம். அதுல புறப்பாடல்கள் புறத்திணைகளுக்குள்ளே வருகின்ற நூல்களாக இந்த 5 ஆற்றுப்படை நூல்களுடன் மதுரை காஞ்சியும் புறப்பாடலாக அமைகின்றதாக கொள்ளப்படுகின்றது. அகப்பாடல் என்று பார்க்கும் போனால் குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மற்றது பட்டினப்பாலை இதையும் அவர்கள் அகத்துக்களே கொண்டு வருகின்றார்கள். அகமும் புறமும் என்று பார்த்தால் நெடுநல்வாடியை அகமும் புறகுமாக கொள்ளப்படுகின்றது. ஆனால் பலர் சொல்லுகிறார்கள் அது அகப்பாடல் என்று. இப்படி நாங்கள் உங்களுடைய பார்வையிலே பார்த்து கொண்டு போவோம். ஏனென்றால் நாங்கள் பல நோக்கோடு செல்ல வேண்டியவர்கள் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டிலும் அனைவரும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அழகான உங்களுடைய புறநாற்றுப்படையை அழகாக இங்கு காட்சிப்படுத்திய கபிலன் கார்த்திகா அவர்களை வாழ்த்திக்கொண்டு அடுத்ததாக சிறுபானாற்றுப்படை எங்களுக்கு சிறுபானாற்றுப்படையை காட்சிப்படுத்த வருகின்றார். நோர்வே நாட்டிலே இருந்து ஆசிரியர், கவிஞர், பேச்சாளர் வனஜா அருணாச்சலம் அம்மையார் அவர்கள். வாருங்களம்மா, சிறுபானாற்றுப்படையை உங்கள் பார்வையிலே நாங்கள் கேட்போம். பாவையரும் 10 பாட்டும் பாவையர் பார்வையும் அடுத்ததாக விரிகின்றது. உங்களுடைய வருகின்றார் சிறுபானாற்றுப்படையுடன் ஆசிரியர் வனஜா அருணாச்சலம் அம்மையார் அவர்கள். வாருங்களம்மா, உங்கள் பார்வையில் சிறுபானாற்றுப்படை கேட்போம். எனது பெற்றோருக்கும் இறைக்கும் முதலில் நன்றியை கூறிக்கொண்டு இன்று அந்த மலரும் மகளிர் 4வது நிகழ்வில் என்னையும் இணைத்துக் கொண்டமைக்கு மிக்க நன்றியினை இந்த குழுவினருக்கு அளித்து கொண்டு 10 பாட்டும் பாவையர் பாவையும் என்ற ஒரு அழகிய ஒரு இலக்கிய கலந்துரையாடலில் என்னையும் இணைத்தமைக்கு நான் என்ன வேறும் செய்தவனோ என்று நான் மனதில் எண்ணினேன். நல்ல ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றும் மன மகிழ்வோடு இன்றைய தலைமையாக ஏற்றிருக்கும் ராதி கமல்நாதன் அவர்களுக்கும் மற்றும் என்னை இங்கு ஆற்றுப்படுத்திய 2 சகோதரிகளுக்கும் எனது நன்றியினை கூறிக்கொண்டு இங்கு பார்வையாளராகவும் தொழில்நுட்ப உதவி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் என்னுடைய சிறுபானாற்றுப்படை என்ற இலக்கியத்துக்குள் வருகிறேன். உண்மையில் அந்த சிறுபானாற்று படையை நான் படிக்கும் பொழுது நான் நினைத்தேன் நாங்கள் முதல் எடுத்த மாதிரியே நாங்கள் ஒரு பிரிவுகளா எடுத்திருக்கலாம் அப்படின்னு. அவ்வளவு பொதிந்த ஒரு கொடை இதுக்கு கிடக்கிறது. இது என்னென்று நான் ஒரு 15 நிமிடத்துக்கு சொல்ல முடியும், அவ்வளவு கிடக்கிறது. நாங்கள் இதை முதல் செய்த மாதிரியே பிரிச்சு எடுத்திருக்கலாமே என்று சொல்லி எனக்கு ஒரு ஏக்கம் ஒன்று இருந்தது. காலப்போக்கு வேணுமெண்டா அப்படி எடுத்ததான் இந்த உண்மையாக அதை ரசிச்சு சுவைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நான் மேலோட்டமாக இதுல மேலோட்டமான கதையைத்தான் இந்த 15 நிமிடங்களையும் சொல்ல போறேன். இது ஒரு புதையல். இதுல எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. ஏழுமான சிறியதை சொல்லுவோம். நாங்க முதலில் அந்த பாணர்கள் அந்த முதல் ஆற்றுப்படையில இந்த ஆற்றுப்படை என்றது இந்த பாடைக்குள்ள பாடியவருடைய பெயரை கூடுவோம். அவர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனர். முதல் சகோதரி சொன்ன மாதிரி இந்த நா என்ற பெயரை அவர்கள் தத்தனார் தான் அவருடைய பெயர். அந்த நா என்று சிறப்பு கருதி இந்த கூடுதலாக நான் நினைக்கிறேன் பழைய புலவர்கள் எல்லாம் இந்த நா சேர்க்கிறது அது ஒரு சிறப்பு என்று நினைச்சிருக்கிறார்கள். அதை தான் இவர் தத்தனாரும் செய்தார் என்று சொல்லி கூடப்பட்டிருக்கிறது. இவர் ஓய்மான் நாட்டு நல்லிய கோடனை பற்றித்தான் பாடியிருக்கிறார். ஓய்மான் என்றது ஒரு ஓவியராக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அது காலப்போக்கில் ஓய்மான் என்று மாறியதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாடு இது பாடான் திணையில் முதல் பாடிய மாதிரி கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆற்றுப்படை நூல். பாவகை அது அகவல் பா அல்லது ஆசிரிய பாவிலே இருக்கிறது. இதில் 269 அடிகள் இந்த அடிகள் இதுல கூறப்பட்டிருக்கிறது.
இந்த இந்த தொல்காப்பியரும் இதுல அதை கூறைக்க சொல்ற கூத்தரும் பாணரும் பொருணற் விரலியரும் ஆற்றிட காட்சி உளரத் தோன்றி பெற்ற பெருவளம் பொறாட்கு அறிவுரி சென்று பயன் எதிர் சொன்ன பக்குவம் என்று சொல்லி இந்த ஆற்றுப்படை என்று சொல்றது ஒருவரை எப்படி ஆற்றுப்படுத்த பெருஞ்செல்வத்தை வேண்டுவதற்கு அவர்களை ஆற்றுப்படுத்தி அனுப்புவதையும் இந்த பொருணர்களும் கூத்தர்களும் எப்படி விரலியர் எப்படி போவது பற்றியான அந்த விளக்கங்கள் இதில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய அழகான பாடல்கள் இதுல கூடப்பட்டு இருக்கிறது. அப்போ இதுல உண்மையா பாணர் என்றைக்க 3 விதமான பாணர்களை கூறுகிறார்கள். ஒன்று இசைப்பாணர், மற்ற யாழ்ப்பாணர், மற்றது மண்டை பாணர் என்று 3 விதமான பாணர்கள் அந்த காலத்தில் இருக்கிறார்கள். அதுல இசைப்பாணர் இசைப்பார்வர் யாழ்ப்பாணர்ல 2 இருக்கிறது. ஒன்று பெரிய யாழ் வச்சிருப்பார்கள், சிறிய யாழ் வச்சிருப்பார்கள். இதுல வர சிறிய யாழ் என்றது இந்த சிறுபானாட்டு பறை என்றது சிறிய யாழை வைத்திருப்பவர்களுக்காக பேர் வந்திருக்கலாம் என்றும் ஒரு கதை இருக்கிறது. அதே நேரத்துல பெருநர் ஆற்றுப்படையை விட இது சிறியதாக இருப்பதனால சிறுபானாட்டுப்படை என்று வந்திருக்கலாம் என்று சொல்லி 2 விதமான கருத்துக்கள் இதுல இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு புறத்திணை நூல் என்று சொல்லி இந்த நூல் இந்த ஓய்மா நாட்டு இளவரசன் நல்லியக்கோடனை பற்றியும் அந்த தலைநகரம் அவரது தலைநகரம் மாவிலங்கை என்ற ஒரு தலைநகரத்துல இவர் ஓய்மா என்னும் ஒரு இடத்துல பகுதியை ஆண்டவன் என்று சொல்லியும் இந்த நல்லியக்கோடன் போற்றப்படுகிறான். இவர் சங்க கால வள்ளல்ல ஒருவரும் இந்த கடையேழு வள்ளல்களுக்கு பிந்தியதாக இருக்க வேண்டும். அந்த கடையேழு வள்ளல்களை பற்றி இதுல வருகிறது நிறைய. அதனால இது அதற்கு பிந்தியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அடுத்தது இதர் ஒரு குடியில இருந்து ஒரு பிரிவாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த ஒரு பாடல்கள்ல இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. நாகர்குடியிலிருந்து வந்ததாக இருக்கலாம் என்று சொல்லியும் ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தின் அமைப்பை பார்த்தோம் என்று சொன்னா முதல் அவர் பொருணர் ஆற்றுப்படையை மாதிரி தான் இந்த அடிகளாக கூறப்படுகிறது. அதுல முதலில் இந்த சிறுபான்ன்ற ஒரு வழியின் அழகு அது அந்த வழி அழகுக்கே நாங்கள் ஒரு 5 வகுப்பு எடுக்கலாம். வழியின் அழகுகளை பற்றி சொல்லுகிறார். இப்படி போகும் பொழுது அந்த அழகுகள் இருக்கிறது. அதாவது பூக்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் சேர்ந்து அதோட அழகுகளை குவித்து கூறுகிறார்கள். மற்ற விரலியர்னா அழகு பொருணர் ஆற்றுப்படையில அவ கூறினார் முதல் கூறினவர் மாதிரி 19 கூறினார். இதுல 10 அழகுகள் அதில் அழகுபடுத்தி கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்ற இந்த பசிய போக்க வந்த பாணினை பற்றி கூறப்படுகிறது. சங்கமலத்தை எங்கட மதுரையின் அழகும் இதுல அழகாக கூறப்பட்டிருக்கிறது. மற்ற இந்த உறையூர் இந்த சேர சோழ பாண்டிய மூவேந்தரோட அவர்களை வாழ்த்தி கூறி போட்டு எல்லாம் வாழ்த்தி நன்றாக கூறுகிறார்கள் கூறி போட்டு. ஆனா இப்பொழுது அது வறுமைப்பட்டு போட்டது என்று கீழே போய் அதை பற்றி ஏன்னா இவரை போற்றுவதற்காக அவர்கள் மூவேந்தருட நாட்டையும் அழகுபடுத்தி அவரோட சிறப்புகள் அவ்வளவுமே கொதிய அள்ளி குவித்து அழகாக சொல்லி போட்டு கடைசியில இதை விட அவனுடைய நாடு என்று சொல்லி அவனை தூக்கி காட்டுகிறாள். அது ஒரு அழகு. அந்த அவர்களை மிகைப்படுத்தி 2 பேரையுமே மிகைப்படுத்தினாலும் இன்னும் அள்ளி கொடுப்பது போல காட்டுவது நல்லாக இருக்கிறது. மற்ற வள்ளல்ல பெரிய வள்ளன் இவன் என்று சொல்லியும் வாரி வழங்கும் வாரிய பற்றி அவரை பற்றி சொல்றது. பாடும் பணி அவரோட பணியாக இவர்கள் இருக்கிற இந்த விரலியர் கூத்தரை பற்றி அவரை பற்றி சொல்றது. அவற்றை மனைவியோட பற்றி அழகுபடுத்தி சொல்கிறார்கள். மற்றது இந்த வேலூர் அவருடைய அதாவது பாணனுடைய நாட்டுக்கு போன உடனே அங்கத்த சிறப்பு அவருடைய போன அந்த நாட்டின் சிறப்புகளை வேலூர் மற்றது அங்க வாழ்ற மக்கள் எப்படி இருக்கணும், ஆமூர்ல எப்படி இருக்கணும், மற்ற நல்லியக்குளம் அந்த கோடன் அவற்றை ஊர்களுக்கு போன உடனே அந்த வறுமை போயிட்டுதுன்றதை அழகுபடுத்தி அதை சொல்றது இன்னும் நல்லா இருக்குது. கேட்க வாசிக்க அது அழகுபடுத்தி கொண்டே போகிறது. மற்றவன் அவற்றை கொடையை பற்றி எப்படியான கொடையை அவன் தருவான், எப்படியான கொடைகள் அள்ளி கொடுக்கும் பொழுது எப்படி தருவான் என்று சொல்லி அதையும் அழகுபடுத்தி கூறப்படுகிறது. மற்ற இந்த 7 கடை வள்ளல்களை பற்றி அழகு கூறுகிறார்கள். மற்ற அந்த அவற்ற குணங்கள் அதுகளை பற்றி கூறப்படுகிறது. எவ்வளவு பரிசுகள் தருவான் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த அடிகளை பிரித்து ஒவ்வொரு இதாக அவருடைய அழகுகளை கூறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த இதுல உண்மையான ஒரு கதை சுருக்கம் என்று சொல்லி போட்டு போனோம் என்று சொன்னா நல்லா இருக்கணும். அந்த கதை சுருக்கம் என்று சொன்னா ஒரு ஒரு விரலியர் அவரோட அழக புலவர் நல்ல வடிவா அழகுபடுத்தி கூடுகிறார். இந்த ஆற்றுப்படுத்த வந்த பாணர் தண்ட மன்னனை காணும் முன்னுக்கு தண்ட வறுமை அப்படி இருந்தது. இப்ப அவரோட மன்னனிட்ட போய்
அவர் வாங்கி கொண்டு வந்துட்டார். வந்தா வரைக்குள்ளதான் என்னொரு பாணனும் அவரை வறுமையில இருக்கிறார். அப்ப அவர் தந்த வறுமை முந்தி எப்படி இருந்தது, இப்பொழுது தான் அங்க போயிட்டு வந்தா பிறகு இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். அந்த அவருடைய வறுமை தான் இருந்த வறுமையை சொல்றது சுற்றியான அழகு. அது ஒரு அந்த நல்ல ஒரு அழகாக சொல்றாரு. நாங்கள் இதுல காட்டுறோம், அதை மட்டும் சொல்லுவோம் யோசிச்சா இங்க நிறைய இருக்குது. நான் 15 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு ஓடி வர வேண்டுமோ அவ்வளவுக்கு வருகிறேன். மற்ற அந்த ஈட்பட்டணம், மாமூர், வேலூர் இந்த ஊர்களை கிட்ட இருக்கிற உணவுகள் எப்படி மக்கள் விருந்தோம்புகிறார்கள். மற்ற அந்த நிலங்கள்ல அவர் உண்மையா நிலங்களை பற்றின வர்ணனையை விட அங்க இருக்கிற மக்களுடைய பண்புகளும் விருந்தோம்பல் பண்பு ஒழுக்கங்களை பற்றி தான் மிகவும் கூடுதலாக அங்க சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நல்லியக்கோடன் இவர்களை அந்த அங்க அவற்றை நாட்டை இருக்கிறவர்களே எப்படி எல்லாம் விருந்தோம்புறா இருக்கிறார்கள். அப்ப இந்த நல்லியக்கோடன் எவ்வளவு கொடையாளியா இருப்பான் என்று சொல்லியும் அவனை எண்ணியும் மிகப்படுத்தி அவருடைய அழகும் அவருடைய கொடையை பற்றி சொல்றதுதான் இந்த கதை. இதுல இருக்கிற கதை முழுக்க அதுதான் பிறந்து இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இந்த 10 விரலியரிடையிலையும் அவ சொன்ன மாதிரி கன்னம் முதல் மார்புகள் வரி எல்லாத்தையும் வர்ணிச்சு அதுக்கான உவமைகள், அந்த உவமைகள் எல்லாம் உண்மையா எவ்வளவுக்கு அவர்கள் யோசித்து அந்த உவமையை போட்டிருக்கிறான்றது பார்க்கும் பொழுது மிக அழகாக இருந்தது. மற்ற நாங்கள் அந்த உப்பு விற்கிறவர்கள், உமணர்கள், அவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தது, அவர்கள் அந்த கூடுதல மந்தியை வளர்த்தார்கள் சொல்லி மந்தியைத்தான் வளர்ப்பார்கள். மந்தியை தாங்கள் போகும் இடமெல்லாம் அந்த நுணல் மரத்துல கொய்த அந்த அதுகளை முத்து பிள்ளைகளால் எடுத்து அதால கட்டி மந்தியை அலங்கரித்து தன் பிள்ளை மாதிரி எல்லாம் கொண்டு போவார்கள் என்று சொல்லி அந்த அழகுபடுத்தி அதெல்லாம் நல்லா இருக்கு, வாசிக்கிறதுக்கு நல்ல அழகாக அழகுபடுத்தி இருக்கிறார்கள். மற்றது இந்த கடையேழு வள்ளர்கள்ல ஒவ்வொரு பெரிய பேகன், பாரி, காரியாய், அதியமான், நன்னி, ஓரி இவர்களுடைய ஒவ்வொரு கொடைகளையும் அழகுபடுத்தி எப்படி எல்லாம் கொடுத்தான், ஏன் கொடுத்தான், அவர் எப்படி இருந்தார், அவற்றை நாட்டின் சிறப்பு என்ன அவ்வளவும் எல்லாம் கூறி அவர் அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த 7 பேரையும் ஒன்றா சேர்ந்தவன் தான் இந்த நல்லியக்கோடன் என்று சொல்லி அவர்களை கொண்ட முடிக்கணும். அதாவது 7 பேரும் இப்ப இல்ல, அவர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் சேர்த்தவன் தான் நீ அந்த நல்லியக்கோடன் என்று சொல்லி அவரை கொண்டு வந்து அப்படியே அழகுபடுத்தி முன்னுக்கு கொண்டு வந்து அவரை காட்டுகிறார்கள். மற்ற இந்த மூவேந்தர்கள் நாடுகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, எல்லாம் காட்டி போட்டு ஆனா அங்கேயும் போனோம். இப்பொழுது அங்க வறுமை தாண்டவம் ஆடுகிறது. அப்ப அங்கும் அவர்கிட்ட ஒன்றும் தரவில்லை. ஆகவே நீ இந்த இடத்துக்கு போ, அத நல்லியக்கோடன் போ. அப்ப நல்லியக்கோடன் நாட்டுக்கு நீ போன உடனே எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த அழகை சொல்லுகிறார்கள். அப்போட நல்லியக்கோடனுடைய அவற்றைய ஒவ்வொரு குணங்கள், அதுல 16 விதமான நற்குணங்கள் அவருக்கு சொல்லிடும். அதாவது செய்நன்றி அறிகிறது, சிற்றினம் இல்லாமல் சேராமை, இன்முகமுடைமை, மற்ற இனியது அறிதல், அஞ்சியோருக்கு அழிக்கிற வார எல்லாருக்குமே அள்ளி கொடுக்கிறது, வெஞ்சினம் இல்லாம இருந்தது, ஆணணி அதாவது எதிரின்ற படைக்குள்ள புகுந்து தன் போய் வீரத்தோட போராடக்கூடியவன், அழிபடை தாங்கள் தன் படைக்கு எதுவும் வராமல் தன்னை காத்து கொள்ளக்கூடியவன், மற்றது மற்ற பெண்களாலே எல்லோரும் விரும்ப பழக்கக்கூடியவன், ஒரு வழிபடாடை ஓதி அது உணர்றது, அது என்ன நடக்குதோ அதை உணர்ந்து செய்கிறது, மற்ற அறிவு மடல்படுதல், மற்ற அறிவு நன்கு உடைமை உடையவன், வரிசை அறிகிறது, வரிசை அறிந்து அதுல என்னென்று அளவு கொடுத்தோம்னா வரிசை அறிந்துதான் அவர் பரிசு கொடுப்பார் எல்லாருக்கும். ஆனா அதே நேரத்துல இல்லாதவர்களுக்கும் கொடுப்பார், அதை மற்றவர்களுக்கும் கொடுப்பார். ஆனா முதலும் அந்த பாடல்களுக்கு என்னென்ன வரிசை இருக்கோ அந்த வரிசைக்கு பார்த்து கொடுப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா உண்மையான தகுதி அல்லவர்களுக்கு இதாயிரு போயிருமன்றபடியில அதையும் அழகுபடுத்தி கொடுப்பதில் அழகாக சொல்லுவார். மற்ற கூடுதலா வேளாளர் வீடுகள் வழியே எப்படி அந்த அவற்றை ஊர்களுக்கு போயிருக்க அந்த ஒவ்வொரு இடத்த பரதர் பக்கம் போயிருக்க அந்த கல்லுகளை பெண்கள் எப்படி எடுத்து அந்த கல்லுகளை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து விருந்தோம்பல் செய்தார்கள். அப்புறம் இந்த முல்லை நிலங்களுக்கு போயிருக்கையும் அங்கேயும் அந்த சோறு கதல் காய்ச்சி அவர்களுடைய புளி போட்ட கறியல் வைத்து கொடுத்தார்கள் என்று சொல்லியும், மற்ற வேளாளர் வீடு அளிக்க போயிருக்க இந்த உலக்கையில குத்துற அதுகள் வழியா போடுறது, உலக்கையில நாங்கள் குத்துற மாதிரி எங்கட மலங்கி போச்சு குத்தி, அந்த குத்தின்னு அந்த அரிசி எடுத்து அதுல நல்ல சோறு மனம் படிக்க சோறு கொடுத்தேன்னு சொல்லி அந்த உலக்கியல் விரல்களை எங்கட கால அந்த அதுகளும் அதுகளுக்கு வருது, அந்த பரம்பரை எப்படி தொடருதுன்னு சொல்லி அது பார்க்க நல்லா இருந்தது. அந்த நிறைய வீரமுடையவன் என்று சொல்லி அவரை பற்றி நிறைய போடப்பட்டது. மற்ற இவன் கோட்டை வாசல் எப்பவுமே திறந்துதான் இருக்கும். அங்க போறவர்களுக்கு, இசைகளை படிக்கிற ஆட்களுக்கு, புலவர்கள், மற்ற அருமறை ஓதுபவர்கள், அந்தணர்கள் எல்லாம் போனாலும் இவர்களுக்கு எப்பவுமே அங்க திறந்திருக்கும். ஆனால் എന്നിട്ട് பிறகு அதுல அந்த பகைவர் போடாத ஒரு கடி நகரம், அதாவது நிறைய ஒரு காவல் உள்ள நகரமாக இருக்கும் என்று அதையும் வடிவ அழகாக போட்டிருக்கணும்.
அவர்கிட்ட பார்த்தேக்க அந்த தெய்வங்கள் குடியிருக்க ஒரு மேரு மேரையில ஒரு கண்ணை திறந்து விழித்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தோற்றம் போல அவருடைய அந்த நகரம் காட்சி அளிக்கும். மேரு மேரையில ஒரு இறைவங்கள் குடியிருக்க இடத்துலதான் அந்த அவன் இருக்கிறான், அவ்வளவுக்கும் உயரமானவன் என்று சொல்லி அவனை போற்றி பாடியிருக்கணும். மற்ற அவரை எப்பவுமே அறிவுடையவர்கள் சுத்தி இருப்பார்களாம். அப்ப அவர் அறிவுடையர் மாதிரி, அவருக்கு அறிவு இருக்கு, நிறைய அறிவுடையவராகவே இருப்பார். அதே நேரத்துல அந்த அறிவு இல்லாதவர்களையும் தன்னை தாழ்த்தி கொண்டு தானும் அறிவு இல்லாதவராக இருப்பார். அது ஒரு சிறப்பு. என்ன அந்த அதுக்குள்ள போய் நாங்கள் வடிவா பெருசென்று காட்டாம அப்படி தன்னை அறிவு இல்லாதவராக காட்டுறது என்று சொல்லி. மற்றது இந்த பெண் யானை கூட்டத்தை இவன் பரிசிலாக நிறைய வார அள்ளியாக்களுக்கு கவையில கொடுப்பாராம். அப்படி அவர் கொடுக்கறத பார்க்க என்ன சொன்னா அந்த இசைக்க என்ன சொல்றது, மழை துளிகள் கொள்ற மாதிரி சிதறி வழங்குற மாதிரி தன் பெண் யானைகள் எல்லாருக்கும் பரிசுகளாக கொடுக்கக்கூடியவன். பல இசைக்கருவிகளோட புறவிலர் எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லி அதையும் சொல்லினோம். மற்றது நேரம் கூடிக்கொண்டே கவலவை இருக்கிறது. மற்ற பாட்டின் தொடக்கத்திலேயே நிறைய இந்த கவினை உருவகங்களும் உவமைகளும் நிறைய இருக்கு. இதுல அவ்வளவு உருவகப்படுத்தின வர்ணனையும் உருவகங்களும் இதுல குவிந்திருக்கிறது. கூடுதலான பாத்தீங்கன்னா மூங்கிலாகிய இந்த தோள்களை உடைய நிலமகள் அவளோட மார்பகங்கள்ல எப்படி முத்து மாலையாக ஒரு காட்டாறு அந்த மாலை இருக்குது, அது ஒரு காட்டாறு விழுந்து ஓடுற மாதிரியான அழகுகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பெண்ணை வைத்து அந்த பெண்ணை வைத்து அந்த பெண்ணிலே அந்த இயற்கையை கொண்டு ஒரு நிலமாக பெண்ணைத்தான் வைக்கிறார். அதுல அந்த கொண்டு வந்து இயற்கைய அழகுபடுத்தி காட்டி கொண்டு போறது அது நல்லா இருக்குது. அந்த விரலியரை பற்றி கூறுற அந்த ஒவ்வொரு பாடல்களும் அந்தாதியில தான் கூறப்பட்டிருக்கு, எல்லாம் அந்தாதியில அழகுபடுத்தி கூறப்பட்டிருக்குது. அப்ப இதுல என்னன்னு சொன்னா இந்த பெண்கள் நடந்து போயேக்குல இந்த கால் பொக்குளம் வந்துடும், பொக்குளம் வந்து இந்த உள்ளுக்கு தண்ணி வந்துடும். அதை எப்படி பாக்குறாருன்னு சொன்னா நாய் ஓடி ஓடி களைக்க நாய்க்கு நாக்கு தொங்கிடும். அந்த தொங்கின நாக்க போல அந்த விரலியற்ற கால் பொதுங்கி இருக்காம். அதுல என்னன்னு சொன்னா அது பொங்கி அந்த வேர்வையும் தொங்கி அது சுவந்து அப்படி இருக்குது. அப்ப அதை அந்த உவமைப்படுத்துறதுக்கு நாயின் நாக்குக்கு போய் அந்த கொப்பளங்களை கொண்டு அந்த பெண்கள் ஓடி திரிந்ததை அலங்கி திரிந்ததை பற்றி அதை அழகுபடுத்தி, அதாவது சாய் உயங்கு நாய் நாவின் நல்லலில் அசையி வயங்கு இலை உளறிய அடி என்று சொல்லி அந்த நாயோட ஒப்புடுறாரு. அந்த பெண்களோட கால்களை ஒப்புடுறது அதுவும் ஒரு நல்ல ஒரு உவமையும் உருவகங்கள் கலந்து போட்டிருக்கிறார்கள். மற்ற அந்த பெண்களோட துன்பத்தை காட்டேக்கல அவைகளுக்கு அந்த கால்ல வயங்கு இலை உளறியாடி, அது காலில் அந்த அவரோட சலங்கை இல்லை என்று சொல்லி, அதாவது அவர்களுக்கு அதுதான் வாழ்க்கை. என்ன அந்த அதே வித்து தின்றுட்டார்கள். அவ்வளவுக்கு வறுமையில அந்த சிறுபானன் இருக்கிறான் என்று காட்டுறதுக்காக வேண்டி அந்த வயங்கையில உளறியாடி என்று சொல்லி அதையும் காட்டுறது இல்லாம போயிட்டு என்று சொல்லி வறுமையை காட்டுறதுன்னா அந்த முக்கியமான தேவையானதே விட்டுட்டார். இப்ப ஆசிரியர் சொன்னா எங்களை பேனையிலிருந்து காட்டின மாதிரி எழுதுறதுக்கு அந்த முக்கியமான இடத்தை காட்டின மாதிரி இருந்தது. அப்ப அந்த நால்வகை நிலத்தின் பண்புகள் புதுமைகள் அவையில் எல்லாத்தையும் அழகுபடுத்தி கூறிக்கொண்டு போய் நல்ல கொண்டு இந்த விருந்தோம்பு பண்பு அதற்கும் போயிட்டு இந்த வறுமைய அந்த அவர் போய் சிறுபானன் போய் அவர்கிட்ட அவர்கிட்ட போய் பாடி காட்டி அவர் அள்ளி கொடுத்த பரிசலோட திரும்பி வாரார். அப்பதான் சிறுபானன் என்னோட வாரார். அவருக்கு வழிகாட்டிக்க அப்ப தான் இருந்த நிலைமை அவர் சொல்றாருண்டா தன்னை வீட்டுல பாத்திர சத்தமே இருக்கே இல்லையா. அந்த வீட்டுல பாத்திரம் சமையல்டா அப்பவே பாத்திர சத்தம் இருக்கும், இல்லாத வீடு செய்யாம சத்தம் தன்னை விட்ட பாத்திர சத்தமே இருக்கே இல்ல. இந்த ஒரு குட்டி போட்ட நாய் இந்த ஒரு அவலமான முனகல் மட்டும் கேட்டது. என்னன்னு சொன்னா அந்த குட்டி போட்ட நாய்க்கு பிள்ளை அந்த குட்டிகள் முலையில பால் இல்லாம இழுக்குதுகள். அப்ப அதுக்கு அந்த நோய் தாங்காம இந்த குட்டி போட்ட நாய் முனகுறத காட்டுறது முலை காம்பு அதை கவ்வி இழுக்க அந்த முனகல் கேக்குது. இப்ப அதுல நாயன்றது எப்பவுமே ஒதுக்கத்துல குட்டி போடும் அந்த ஆக்கள் பிளங்காத இடத்துல. அப்ப அந்த அடுப்படிக்கு அந்த கனகாலம் பத்த வைக்கவில்லை, சாப்பாடும் இல்லை, அப்ப முனகை கொண்டிருக்கு. அப்ப அவ்வளவுக்கு கஷ்டம் தனக்கு இருந்தேன். நாய்க்கு சாப்பாடும் இல்லை, நாய்க்கும் வயிறொட்டி போயிருந்தேன்னு சொல்லியும் மற்ற தன் கூரை இந்த வீடுகள் எல்லாம் விழுந்து போச்சுது. அதுல கரையான் புத்தெல்லாம் ஒழுங்கிறதுக்கு சாப்பாடுகள் இல்லை. அப்ப அந்த பானை மனுஷி என்ன செய்யற பின்னுக்கு இருந்த குப்பை கீரை இருக்குது அதை மட்டும் புடுங்கி கொண்டு வந்து சமைப்பம் பண்ணிட்டு அவ மெலிஞ்ச விட அவ மெலிஞ்சான்னு சொல்லி அவ
இதால இல்ல பசியில மெலிஞ்சிட்டா அப்ப அவட போய் சின்ன கையால அதை புடிங்கொண்டு வந்து அதுக்கு கூட உப்பு கூடி இல்லையா அவட்ட உப்பும் இல்லை. அப்ப அந்த உப்பும் போடாம அதை போய் போட்டுட்டு அப்ப அதை சாப்பிடக்கு என்ன செய்யணும்னா கதவை போய் பூட்டிட்டு சாப்பிடணும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா கதவை பூட்டி போட்டு சாப்பிட்டது மற்றவைக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்காண்டி இல்ல, அறிவில்லாத சில வாக்களை என்ன நினைப்பினுமெண்டா தண்ட பஞ்சத்தை இழிவாக பேசி போடுவீனமென்ற ஒன்றும், அதே மாதிரி அந்த பூட்டிட்டு சாப்பிட்டதே ஒரு துன்பமாக்குறாரு. என்னன்னா தாங்கள் அந்த எப்பவுமே தாங்க கூட்டமா இருப்போம், எல்லாரும் கொடுத்து அள்ளி கொடுத்து சாப்பிடுறேன் நான் இப்படி செய்துட்டனேன்னு சொல்லி இவ்வளவோ துன்பத்துல இருந்த நான். அப்ப அப்படி மடவோர் காட்சி நாணி கடை அடைந்து இருப்போர் ஒக்களோடு ஒருங்குடன் விடையும். அந்த அவளுக்கு நாணி அதான் அறிவில்லாதவங்கள அப்படி பேசுவீனும், வரமே மாறி மாறி வரும் அப்படி பேசுவீனும். அப்ப அவளுக்கு நாணி கடையை அடைத்து போட்டு நாங்கள் உள்ளுக்கு இருந்து சாப்பிட்டது நினைச்சா எனக்கு இப்பவுமே நாணமா இருக்குது, அவ்வளவுத்துக்கு துன்பப்பட்டேன் நான் என்று சொல்லியும் அந்த தண்ட துன்பத்தை போக்கினவன் இந்த நல்லிய கோடன் என்று சொல்லி அழகுபடுத்தி அந்த அவற்றை வறுமையை காட்டுறது சரியான அழகா இருந்தது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த உவமைகள் போடைக கடையெழுவாள்கள் மூவேந்தர் விலையம் போட்டு அந்த வர்ணனை நாட்டையும் காட்டி அதை எல்லாத்தையும் விட நல்லிய கூட கொடைய சிறப்பித்து அவன் அள்ளி தந்து இன்றைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம், நீயும் அவனிடம் போ உனக்கு நிறைய தருவான் என்று சொல்லி இந்த பாட்டை சொல்லி இந்த சிறுபாடாட்டு பாட முடிகிறார். நல்ல ஒரு பாட்டு. இதை தனித்தனியா ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு வளத்தையும் எடுத்து ஒவ்வொரு பாட்டை சிறப்பித்துக்கிறது தான் இன்னும் சுவைச்சிருக்கலாமோன்னு ஒரு இதோண்டு இருந்தது. ஆனா மேலோட்டமா இந்த சிறுபானாட்டு எனக்கும் படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தமைக்கு உங்களுக்கு எனக்கு மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றியும் வணக்கம். நன்றி. மிக்க 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 நன்றி அம்மா. சிறப்பு சிறப்பு, மிகவும் அருமையாக இருந்தது. அந்த சிறுபானாட்டு படையில அந்த பாணர்களுடைய வறுமை, அந்த நலியக்கொடனுடைய கொடைத்தன்மை, அங்கிருக்கிற இந்த விரலியருடைய அந்த அவர்களுடைய தன்மை, இவ்வாறு ஒவ்வொன்றையும் அந்த நகர சிறப்புகள் அந்த நாட்டு ஒவ்வொன்றையும் மிக அழகாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு காட்சிப்படுத்தி விட்டீர்கள். உண்மையிலேயே நான் இப்போது அந்த சிறுபானாட்டு படைகள் அங்க நிற்கிறேன் நான். அவர்களுடைய அது மாத்திரமல்ல அந்த பண்பாடு உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது. நாங்கள் இடத்துல வாங்கினா சொல்ல மாட்டோம், ஏனென்றால் அவர்களும் போய் விடுவார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த சங்க இலக்கியங்கள் என்னத்தை சொல்லுவதுன்னா, நான் பட்ட துயரம் மற்றவர்களும் படக்கூடாது, எனவே இன்னிடத்திலே போனா நீ அதை பெற்று நீ வளமாக வாழலாம் என்ற ஒரு வழிப்படுத்தல் இருக்கின்றது. அதைத்தான் இந்த ஆற்றுப்படை நூல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே அருமையாக ஒரு அவாதான் இதை பிரித்து பிரித்து அத்தனை பேரும் சுவைக்க வேண்டும் என்று. ஆனால் இப்போது நான் நினைக்கின்றேன் அனைவருமாக இதை மேலோட்டமாக நாங்கள் கொண்டு சென்றாலும் பின்பு ஆழமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நூலை எடுத்து அனைவருமாக இணைந்து பகுதி பகுதியாக வைப்போம் என்றதை கூறிக்கொண்டு உண்மையிலே அழகாக அருமையாக சிறுபானாட்டு படைக்குள் எங்கள் அத்தனை பேரையும் விட்டு சென்ற ஆசிரியர், கவிஞர், பேச்சாளர் வனஜா அருணாச்சலம் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களுடன் வழங்குகின்றோம். நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமை அருமை. இன்றைக்கு நாங்கள் எடுத்து வைத்த அடி உண்மையிலேயே ஒரு வெற்றிகரமாகத்தான் இருக்கின்றது. இந்த சங்க இலக்கியங்களில் 11 மேற்கணக்கு நூல்களில் 10 பாட்டை எடுத்து பாவையர் பார்வைக்கு விட்டு அதிலும் இன்று 3 நூல்களை எடுத்து இவ்வளவு அழகாக இவ்வளவு குறுகிய நேரத்திற்குள் நாங்கள் அவற்றை அவ்வளவு சுவையாக சுவைக்க தந்த அத்தனை என்று உரையாக இருந்து, அது உரை என்று சொல்ல முடியாது, அமிர்தமாக எங்களுக்கு குழைத்து பருக்கிய தமிழ் மாமொழி திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் பிரித்தானியாவிலிருந்து திருமூறு காட்டுப்படியை தந்திருந்தால் இறை வணக்கத்தோடு முருகரையும் அந்த ஆரப்படை வீடுகளையும் பார்த்தோம். கவிஞர் ஆசிரியர் கார்த்திகா கபிலன் ஈழத்திலிருந்து பொருளராற்றுப்படையை தந்தார். அந்த புலவர் எவ்வாறு அந்த பெண்ணை வர்ணித்ததும் அங்குள்ள ஆற்றுப்படைகள் ஒவ்வொரு அடியாக அவர் விளக்கியது போன்றிருந்தது அந்த மன்னனுடைய சிறப்பையும். மிக அருமையம்மா. அதே மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக சிறுபானாற்றுப்படையையும் அவ்வாறு எங்கள் அனைவரையும் அந்தந்த தளத்திற்கு கூட்டிச் சென்று அந்த ஆற்றுப்படைகளை மிக அழகாக எங்களுக்கு தந்து எங்களை ஆற்றுப்படுத்தி இருக்கின்றீர்கள். இன்னும் இருக்கின்றது, வாருங்கள், நாங்கள் அருமையாக ஒவ்வொரு பாகமாக சுவைப்போம் என்று நிச்சயமாக சுவைப்போம். அருமை அருமை என்று சுவைத்தோம், மகிழ்ந்தோம். இன்னும் அவற்றை அருந்தலாக விட்டு செல்லுகின்றோம். தொடரும் இந்த 10 பாட்டும் பாவையர் பார்வையும் என்று கூறிக்கொண்டு இந்த 10 பாட்டு நூல்களிலே நான் ஒரு சிறு விடயத்தையும் கூறிக்கொண்டு
இந்த பத்துப்பாட்டு நூல்களிலே பெரிய நூலாக, அதாவது அதிகமான அடிகளை கொண்ட நூலாக மதுரை காஞ்சியும், குறைந்த அடிகளை கொண்ட நூலாக முல்லைப்பாட்டும் விளங்குகிறது என்பதையும் கூறி, 782 அடிகளை கொண்டு மதுரை காஞ்சியும், 103 அடிகளை கொண்டு முல்லைப்பாட்டும் சிறிய நூலாகவும் இருப்பதாகவையும் கூறிக்கொண்டு, இந்த ஒரு அழகிய தருணத்தை எங்களுக்கு வழங்கிய பத்துப்பாட்டும் பாவையர் பார்வையில் என்ற அழகான ஒரு தருணத்தை வழங்குவதற்கு தளத்தினை தந்த எங்களுடைய நெறியாளர்கள், எங்களுடைய நிறுவனர் திருமகள் ஸ்ரீபத்மநாதன் அம்மையார் அவர்களுக்கு இந்நேரத்திலே அனைவர் சார்பாகவும் இருகரம் கூப்பி நன்றி கூறி மகிழ்கின்றோம். அவருடன் இணைவாக நின்று பணியாற்றும் எங்களுடைய சுகுணா சுதாகரன் அம்மையார் அவர்களுக்கும் இந்நேரத்திலே நாங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றி கூறி மகிழ்கின்றோம். அத்துடன் எங்களுக்கு இணையத்தை எப்போதுமே இணைத்து எங்களுக்கு அழகாக இந்த பாவையர் பார்வையை அழகாக்கி மீண்டும் பார்ப்பதற்கு எங்களுக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆதித்த பிரணானந்தன் அம்மையார் அவர்களுக்கும் இந்நேரத்திலே நாங்கள் இருகரம் கூப்பி நன்றியை கூறி மகிழ்கின்ற இவ்வேளையிலே இன்று உரை நிகழ்த்தி இந்த சுவைக்க தந்த அத்தனை பேர் ஆளுமைகளுக்கு, அந்த பேச்சாளர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறி, பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்தும் ஊட்டங்களிட்டு எங்களை உற்சாகப்படுத்துகின்ற அத்தனை அன்பர்கள், ஆதரவாளர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி நன்றி கூறி எங்களுடைய பத்துப்பாட்டும் பாவையர் பார்வையும் இன்று 2வது அரங்கை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மலரும் மகளிர் 4வது அரங்கு அடுத்து 3ஆம் தேதி 5ஆம் மாதம் மலரும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வணங்கி நிறைவு செய்கின்றேன். இத்தகைய ஒரு அழகான நிகழ்வுக்கு என்னை தலைமை தாங்க வைத்த அத்தனை அன்புள்ளங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி மகிழ்ந்து இறைக்கும் நன்றி கூறி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக மகாசக்தி, அன்புக்கும் உண்டோ அழைக்கின்றாள். நன்றி, வணக்கம்.